Okay, so good evening everyone. So this is Sharon. So already, please switch on your cameras, ma. Ovia, Sri Charan, Srinidhi, Mridini and Manikandan. நான் பேசுறது கேக்குதா? My voice audible? Yes, சரி, okay. So நம்ம வந்து பாத்தீங்கன்னா, okay, this is going to be our third class, so third session. First sessionல வந்து பாத்தீங்கன்னா, we saw something about DNA பத்தி பார்த்தோம். And last session வந்து we learned something about biotechnology, applications of biotechnology இது எல்லாமே வந்து பார்த்தோம். And today's sessionல வந்து we are going to have an intro about body fluids and circulation. So இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு கான்செப்ட். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்க 11th ஸ்டாண்டர்ட் லைக் பயோ குரூப் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா இந்த டாபிக் மோஸ்ட்லி சில ஸ்கூல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் தான் வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க. வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் இட் வில் பி ரிலேட்டட் டு யுவர் 10th ஸ்டாண்டர்ட். நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச ஒரு கான்செப்ட்ஸ் கூட சம்வாட் ஓரளவுக்கு எப்படி சொல்றது ஒரு 60% மேட்ச் ஆகிற ஒரு கான்செப்டா தான் இருக்கும். கொஞ்சம் 40% தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அது கூட கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, ஹெட்டிங் வந்து இட்ஸ் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். ஸோ பாடி ஃப்ளூயிட்ஸ்னா என்ன, இதை நான் எதை மீன் பண்றேன்? வாட் இஸ் பாடி ஃப்ளூயிட்ஸ்? நான் இதை எதை மீன் பண்றேன்? பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன், வாட் டஸ் திஸ் ஹெட்டிங் மீன்ஸ்? சொல்லுங்க. blood. சரி, okay. So body fluids அப்படின்னு சொல்லும்போது blood. Okay, now I asking you like one more question. அப்ப circulation என்ன அர்த்தம்? I'm going to talk about blood வந்து நம்ம பாடியில் எப்படி சர்க்குலேட் ஆகுது. So what are the means by which it's going to happen அப்படின்றது தான் என்னோட கான்செப்ட். சரி, now tell me, சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னோட பாடியில வந்து வெறும் blood மட்டும் தான் சர்க்குலேட் ஆகுமா? or else like any other components will also circulate in our body? நான் ஜெனரலா சொல்றேன், என்னோட பாடியில blood மட்டும் தான் சர்க்குலேட் ஆகுமா, இல்லாட்டி வேற எதுனா கூட என் பாடியில சர்க்குலேட் ஆகுமா? Just think a bit. நான் வந்து liquid அப்படின்ற கான்செப்ட்ல மட்டும் நான் கேட்கல. சொல்லுங்க. Yes, obviously. Very good. So exchange of gases படிக்கிறோம் இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன். ஸோ இந்த கதை எல்லாமே obviously it will be like keeping circulating in my body. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் ஆல்ரெடி 10th படிச்ச ஒரு கான்செப்ட் தான். blood அப்படின்னு சொல்லும் போது what are the components of blood we learned? blood componentsல என்னென்ன? Yes, what are the components of blood? சும்மா பரவாயில்ல சொல்லுங்க, ஞாபகம் ஓரளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. RBCs. Very good. RBC. WBCs. WBCs. Plasma. Okay, plasma. Then platelets. Very good. So இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா we call them as the components of our blood. சரி, very good, super. So இப்போ RBC and WBC ஓட எக்ஸ்பான்ஷன் என்ன? RBC? Please guys, don't tell you forgot. சொல்லுமா, ஓவியா. Red blood cells. Yes, so red blood cells, but correct தான். நான் even சில பேர் 10th standard சொல்லியிருப்பேன் red blood cells because you people are growing up. Cellsக்கு பதிலா we can use the term red blood corpuscles. Corpuscles will be like the apt term use. ஓகேவா? So RBCக்கு வந்து நான் red blood corpuscles அப்படின்னு சொல்லுவேன், WBCக்கு வந்து white blood corpuscles அப்படின்னு சொல்லுவேன். சரி, before that let us talk about plasma here. Plasma என்ன? What is a plasma? What is a plasma? சரி, பிளாஸ்மா என்ன கேட்கறதுக்கு முன்னாடி let me ask you another question. பிளாஸ்மாவோட கலர் என்ன? அட்லீஸ்ட் அது சொல்லுங்க. What is the color of plasma? Because நீங்க 11thல வந்து yes, very good, it is pale yellow அப்படின்ற கலர் எடுத்துக்கலாமா? ஸோ நீங்க 11thலயா இருக்கட்டும் இல்லாட்டி நீட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்லயா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி கலர் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல பிளாஸ்மா பத்தி, அண்ட் ஈவன் நம்ம டீடைல்டா பார்ப்போம். அதாவது லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஆர்பிசி, லைஃப் ஸ்பேன் ஆஃப் டபிள்யூபிசி, இந்த மாதிரி கொஸ்டின் பேஸ்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா நீங்க நீட்ல ரொம்ப ஃப்ரீக்வெண்டா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, நெக்ஸ்ட். ஸோ பிளாஸ்மா அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் as the matrix which holds the other components of blood together. For example, let us imagine a bowl. ஒரு bowlல வந்து பாத்தீங்கன்னா நான் ஃப்ரூட்ஸ் நிறைய போட்டு வச்சிருக்கேன்னா the bowl is said to be the plasma. அந்த பிளாஸ்மாக்குள்ள யார் யார் இருப்பா? எனக்கு ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், இவங்க எல்லாமே எனக்கு ஒன்னா ஒட்ட வைக்கிற ஒரு ஆளே யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆர் ஒன்னா வச்சிருக்கிற ஆளே யாருன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி பிளாஸ்மா. சரி, நீங்க எனக்கு தெளிவா தெரியும், யூ நோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிசி, ரைட்? ஆர்பிசியோட ஃபங்க்ஷன் என்ன கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் இட்? RBC ஓட ஃபங்க்ஷன் என்ன? Guys, what is the function of RBC? ஆன் பண்ணி சொல்லுங்க, இட்ஸ் ஓகே.
Yes, helps in the transportation of oxygen. சரியா, agreed. சரி, இப்போ RBC நீங்க சொல்றீங்க it helps in the transportation of oxygen. Agreed. So shape of RBC வந்து பாத்தீங்கன்னா we call them as biconcave. இது எல்லாமே நம்ம வந்து படிச்ச ஒரு விஷயம் தான். சரியா, நான் இன்னொரு விஷயம் வந்து கேக்குறேன். நியூக்ளியஸ் பிகாஸ் நான் செல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் நான் படிக்கிறேன்னா கண்டிப்பா I'll be learning something about nucleus also, right? எனக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா RBC is also a kind of cell. Agreed. எனக்கு RBC ல வந்து நியூக்ளியஸ் இருக்குமா இருக்காதா, which means my question is whether RBC is nucleated or enucleated. இந்த क्वेश्चन நீங்க frequent-ஆ MCQ ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சொல்லுங்க, RBC, that is RBC in human beings or mammals ன்னு எடுத்துக்கலாம். The nucleus is said to be nucleusல வந்து RBC ல நியூக்ளியஸ் இருக்குமா இருக்காதா? That is இருந்துச்சுனா nucleated, இல்லனா EU. So what is the answer for that? Any guess? So maybe இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு நியூவா இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, mammals-ல வந்து பாத்தீங்கன்னா RBC-ல வந்து நியூக்ளியஸ் இருக்காது. It is going to be enucleated because நம்ம ஷேப்பே நம்ம என்னன்னு பார்க்குறோம், it is biconcave, இல்லாட்டி hollow அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், இல்லாட்டி disc shape, இல்லாட்டி donut shape, இந்த மாதிரி கதைகள் எல்லாமே நம்ம வந்து கேட்டிருப்போம். சரி, I have one more question here. I told you it is enucleated. Fine. What is the lifespan of RBC? RBC என்ன எல்லா விஷயத்துக்குமே ஒரு லைஃப் ஸ்பேன் கண்டிப்பா இருக்கும், கரெக்டா? அப்ப RBC ஓட லைஃப் ஸ்பேன் எவ்வளவு? இந்த क्वेश्चन ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெல் மீ, லைஃப் ஸ்பேன் RBC ஓட லைஃப் ஸ்பேன் என்னவா இருக்கலாம்? சரி, you can make a note of it. RBC ஓட லைஃப் ஸ்பேன் வந்து பாத்தீங்கன்னா it is going to be 120 days. So RBC நம்ம தெரிஞ்சிக்கலாம். RBC யாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு விஷயம், it's red in color, as you all know. Hemoglobin அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம கண்டிப்பா வந்து படிச்சிருப்போம். Hemoglobin is red color pigment, like red blood வந்து ரெட் கலரா இருக்கிறதுக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன் WBC. WBC ஓட ஃபுல் ஃபார்ம் we all know, white blood corpuscles. சரி, இப்போ இன்னொரு क्वेश्चन கேக்குறேன், WBC வந்து நியூக்ளியேட்டடா enucleated-ஆ? Because we just discussed like RBC is going to be enucleated, கரெக்ட்டா? இப்போ சொல்லுங்க, WBC வந்து நியூக்ளியேட்டடா enucleated-ஆ? Any guess? சரி, you can make a note of it. WBC is nucleated. சரியா? So RBC enucleated-ஆ இருப்பாங்க, WBC is going to be nucleated. சரி, WBC ஓட important function என்ன? What is the function of WBC? White blood corpuscles ஓட function என்ன? நம்ம ஜெனரலா வந்து படிச்சிருப்போம், லைக் எஸ். சாரிமா, கம் அகைன் நிரஞ்சன், கொஞ்சம் கிளியரா? ஓகே, ஃபைன், I'll take your answer. அதுக்கப்புறம் any other answers? இம்யூனைசேஷன், அதாவது என்னோட பாடியில வந்து ஒரு ஆர்கானிசத்தோட பாடியில ஸ்பெசிபிக்கலி ஹியூமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இம்யூன் பவருக்கு வந்து ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. சரியா? சோ நான் WBC-ல வந்து பத்தி நான் படிக்கும்போது டீடைல்டா வந்து காம்பனன்ட்ஸ் எல்லாமே படிப்பீங்க. அதுல ஸ்பெசிபிக்கலா I'll be talking something about lymphocytes. நிறைய இருக்கு, பட் நான் ஸ்பெசிபிக்கா இப்போதைக்கு நான் ஹைலைட் பண்றேன். lymphocytes அப்படி நான் சொல்லும்போது again it's like a component of WBC. சரியா? இந்த lymphocytes வந்து நான் two types-ஆ நான் வந்து பிரிக்க போறேன். One is going to be B lymphocytes and another one is going to be T lymphocytes. இந்த ரெண்டு lymphocytes-மே ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு நான் சொல்றேன்? Because I told you WBC என்ன பண்ணும், imagine என் பாடிக்குள்ள வந்து ஒரு harmful micro organism வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அவங்க சண்டை போட்டு எதிர்த்து they will try to kill them, கரெக்ட்டா? சோ அது எப்படி அந்த harmful micro organism கில் பண்றாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் I can categorize it as B and T, which means before இத போறதுக்கு முன்னாடி we would have learned something about antigen and antibodies அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? எங்கேயோ படிச்சிருப்போம், blood அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஒரு ஓரத்துல படிச்சிருப்போம். Hope you remember that. ஞாபகம் இருக்கா? What is antigen, what is antibody? At least அதையாச்சும் ஓரளவுக்கு any idea? சரி, அது கான்செப்ட்ல நான் வரேன், பட் இதை ஃபர்ஸ்ட் நான் முடிச்சிடுறேன். ஸோ இந்த பி லிம்போசைட் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா they will not be producing any antibody, அதாவது ஆன்டிபாடி எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. டைரக்டா என்ன பண்ணுவாங்கன்னா harmful micro organism டார்கெட் பண்ணி சண்டை போடுவாங்க. they will try to kill the harmful micro organism directly without producing any antibodies. ஆனா இந்த T lymphocytes வந்து அப்படி கிடையாது. they will be producing the antibody. produce பண்ணி என்ன பண்ணுவாங்க, they will fight with the
ஹார்ம்ஃபுல் மைக்ரோ. சிம்பிளா சொல்ல போனா ஒருத்தர் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இவ்வளவுதான் எனக்கு இந்த லிம்போசைட்ஸோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஏன்னா நீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பி லிம்போசைட் டி லிம்போசைட் வந்து sometimes questions can be asked. So எப்படி அவங்க டார்கெட் பண்ணி அழிப்பாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் பேஸ்மே வந்து இருக்கும். Finally we have platelets. So plateletsல வந்து பாத்தீங்கன்னா நீட்ல அகைன் ஒரு frequent question வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். platelets ஜெனரலா என்னன்னு சொல்லி பார்த்திருப்போம், கிளாட்டிங் ஃபேக்டர். அதாவது என் பிளட் வந்து ஒரு அடிபட்டுருச்சுன்னா பிளட் லாஸ் ஆகிக்கிட்டே இல்லாம உடனே அந்த பிளட் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு என்ன பண்ணும், பிளேட்லெட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். கரெக்டா? ஸோ அந்த பிளேட்லெட்ஸ் வந்து எனக்கு பிளட் கிளாட்டிங் ஹெல்ப் பண்ணும்போது வாட் இஸ் த புரோட்டீன் தட் இஸ் இன்வால்வ் இன் த கிளாட்டிங் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க நீட் பேப்பர் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேப்பரை ரிப்பீட்டடா வந்த ஒரு ஒன் ஆஃப் த கொஸ்டின். Does anyone know what is the protein that is involved in the clotting of blood? Because நான் ஜெனரலா பிளேட்லெட்ஸ் சொல்லிட்டேன், ஆனா அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் புரோட்டீன் வந்து ஒன்று கிரியேட் பண்ணும். அந்த புரோட்டீன் தான் என்ன பண்ணும்னு கேட்டா எனக்கு பிளட் கிளாட் ஆகிறதுக்கே ஹெல்ப் பண்ணும். It's not that platelets is going to help. அவங்க கிரியேட் பண்ற புரோட்டீன் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த புரோட்டீன் பேர் யாருக்கு எனி ஐடியா இருக்கா? Okay, for that I'll show you one picture. Maybe you'll be having an idea. வெயிட் பண்ணுங்க, மேபி ஒரு கிளியர் விஷன் இருக்கு உங்களுக்கு. Yes, so I think this picture will be helpful. ஓகே, சரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் திஸ் இன்ஜரி ஆர் சைட் ஆஃப் டேமேஜ். எனக்கு ஒரு சின்ன கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். உடனே எனக்கு என்ன ஆகும், நிறைய பிளட் வந்து லாஸ் ஆக போகுது. கரெக்டா? ஸோ நிறைய பிளட் லாஸ் ஆகணும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே அந்த இடத்துல யார் வந்து அசம்பிள் ஆவா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ் இமீடியட்லி வில் கம் அண்ட் அசம்பிள் ஓவர் த சைட் ஆஃப் இன்ஜரி. அவங்க அசம்பிள் ஆன உடனே என்ன நடக்கும், கேன் யூ see something called as பிளேட்லெட் பிளக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கு. எல்லாமே நிறைய கும்பலா ஒன்னா சேர்ந்து ஒரு மெஷ் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணும். வாட் இஸ் a mesh? மெஷ்னா என்ன? என்னமா கம் அகைன்? சரி, ஓகே, I'll take your answer. ஃபைன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து கொசுவல் அடிப்போம், பாத்திருக்கீங்களா? மஸ்கிட்டோ உள்ள வராம இருக்கிறதுக்கு விண்டோல நெட் மாதிரி அடிப்போம். அந்த நெட் மாதிரி ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் எனக்கு என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த பிளேட்லெட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க ஃபார்ம் பண்ணி நிறைய வந்து they will be producing some இது அது நம்ம டீடைலா கிளாஸ் போகும்போது தான் தெரியும். பட் இப்போதைக்கு நான் மென்ஷன் பண்றேன் என்ன புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா ஃபிப்ரின் அண்ட் ஃபிப்ரினோஜன். இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏஜென்ட்ஸ் தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் கிளாட்டிங். பிகாஸ் எனக்கு டைரக்டா பிளேட்லெட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாது, எனக்கு இவ்வளோ ப்ராசஸ் தே ஹேவ் டு அண்டர்கோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே நம்ம கிளாஸஸ் போகும்போது எடுக்கலாம். சின்ஸ் த இன்ட்ரோ செஷன் இவ்வளோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல பாருங்க, coagulation. What is it? coagulation என்ன? ஓகே, சேர்றது அப்படின்னு சொல்றீங்க. சரி, ஓகே, I'll take your answer. coagulation யாராவது வேற யாராவது? I got one answer from here. Any other answers? Sorry, ma, come again. Similar to boiling. சரி, ஓகே, ஃபைன். coagulation வந்து பாத்தீங்கன்னா it is called as clotting. clotting of blood or clot தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா coagulation. பிகாஸ் நம்ம இப்போ 11th 12th நம்ம ஃப்ரீக்வென்ட் அந்த coagulation டேர்ம் நம்ம வந்து கோ த்ரூ பண்ற மாதிரி இருக்கும். அப்படி coagulation அப்படின்ற வார்த்தை வரலனா இன்னொரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் கால்ட் as agglutination. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து யூ ஹேவ் டு ரிமெம்பர். பிகாஸ் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க மேபி புதுசா கேட்குற ஒரு டேர்ம் மாதிரி கூட இருக்கலாம். ஸ்பெசிஃபிக்கலி இந்த சர்க்குலேஷன் டாபிக்ஸ்ல யூ மைட் பி கோயிங் த்ரூ தீஸ் வேர்ட்ஸ். ஒன்னு coagulation, அப்படி இல்லாட்டி அக்ளூட்டினேஷன். அக்ளூட்டினேஷன்னா அதுக்கு அகெயின் கிளாட்டிங் சொல்லாட்டி கிளம்பிங், லைக் கட்டி போறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? பிகாஸ் நம்ம உடம்புல வந்து கட்டாச்சுன்னா பிளட் டிராப்லெட்ஸ் ஆஃப் பிளட் வரும். இட் வில் லைக் சம்வாட் ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுவே ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், கலர் சேஞ்ச், ரொம்ப கட்டி போற மாதிரி பிளாட்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். we call them as clumping of blood அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி we call them as agglutination அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். or else we use the term coagulation. எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் ஒரே அர்த்தம் தான் வந்து இருக்கும். சரி, இதெல்லாமே ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ல போலாம். சரியா? ஸோ நம்ம டாபிக்கே பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஐ டோல்ட் யூ, ஐ கேவ் யூ an intro about the components of blood. ஒரு பேசிக்கான இன்ட்ரோ வந்து நம்ம பார்த்தோம். சரி, லிம்ப் பத்தி எடுத்துக்கலாம். லிம்ப் வந்து வாட் இஸ் த கலர் ஆஃப் லிம்ப்? பிகாஸ் யூ டோல் மீ பிளாஸ்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் பேல் yellow கலர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். எனி ஐடியா வாட் இஸ் த கலர் ஆஃப் லிம்ப்? வெரி குட், இட் இஸ் கலர்லெஸ்.
எஸ் வெரி குட், இட் இஸ் கலர்லெஸ். சூப்பர். ஸோ கலர்லெஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த லிம்போட கான்செப்டே என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பிஃபோர் தட் யூ ஹாவ் டு நோ சம்திங் அபவுட் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். ஸோ ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் பத்தி என்ன தெரியும்? நம்ம கண்டிப்பா லோவர் கிளாஸ்ல படிச்சிருப்போம். எஸ், ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ், எனிவன்? டிஃபரன்ஸ்? எஸ், veins are thin, arteries are thick. Okay, அப்புறம் veins have walls. Very good. அப்புறம் சரி, very good. So this much you try, you gave. வேற யாராவது arteries and veins என்ன எப்படி இருக்கும்? Very good. Veins carry deoxygenated blood. Very good. So நீங்க சொல்ற ஆன்சர்க்கே நான் வரேன். Arteries carry oxygenated blood and veins carry deoxygenated blood இருக்கட்டும். ஆனா ஒரு எக்ஸெப்ஷன் நம்ம படிச்சிருப்போம். Arteries carry oxygenated blood except ஒரு artery பத்தி பார்த்திருப்போம், and veins carry deoxygenated blood except for one artery. What is the answer? Very good. Pulmonary artery and pulmonary. So hope super. இதெல்லாம் நீங்க கிளியரா வந்திருக்கீங்க. சரி, இப்போ நம்ம இந்த கான்செப்ட்குள்ள வரலாம். Okay. So artery வந்து பாத்தீங்கன்னா, yes, I'll show you one diagram again. Okay. Okay. So இதுல பாருங்க, arteries என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, they will be carrying blood away from the heart towards the heart. They will be carrying blood away from the heart. அதாவது ஹார்ட்டை தாண்டி வந்து மற்ற பார்ட்ஸுக்கு கொண்டு போறதுக்கு arteries is going to help. சரி, arteries வந்து எனக்கு எப்பவுமே ஒரு சிங்கிள் டியூப் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. obviously they are branch structures. கண்டிப்பா இல்லையா? சரி, let us imagine என்னோட artery வந்து இப்படி branched-ஆ இருக்கு அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி arteries எப்படி எனக்கு they carry blood away from the heart, veins will be carrying blood towards the heart இல்லையா? சோ அதே மாதிரி எனக்கு வெயின்ஸும் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, they are not going to be a single tube like structure, but instead they are also a branch like structure மாதிரி தான் இருப்பாங்க. சரி, அப்போ இந்த மேஜர் பார்ட் நான் ஆர்டரி அப்படின்னு சொன்னேன்னா, இந்த பிரான்ச் பார்ட்டுக்கு நான் என்ன சொல்வேன்னா, I call them as arterioles அப்படின்னு நான் சொல்வேன். அதே மாதிரி இந்த மெயின் பார்ட் நான் வெயின்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த பிரான்ச் பார்ட் ஆஃப் த வெயின் நம்ம என்ன சொல்லுவோம், வெனியோலஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். So yes, can you see here? ஆர்ட்ரியோலஸ். சரியா? எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எனக்கு இந்த ஆர்ட்ரியோலஸும் வெனியோலஸும் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர்ல போய் ஜாயின் ஆவாங்க. லிட்டரலி இந்த ஒரு பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஒரு பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் கிட்ட தான் அவங்க போயிட்டு மீட் ஆவாங்க லிட்டரலி. சரி, அந்த மீட்டிங் பாயிண்ட் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா capillaries. So hope now you understand what is the artery, what is the vein. இவங்க ரெண்டு பேருமே கனெக்ட் ஆகிற பார்ட் தான் நான் யாருன்னு சொல்லுவேன், கேபிலரிஸ் அப்படின்னு நான் சொல்வேன். சரி, கேபிலரிஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு திக்கா இருக்குமா தின்னா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தின்னா இருக்கும். லிட்டரலி உங்க ஹேரோட தின் எவ்வளவு இருக்கும், ஒரு முடி அந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா என் கேபிலரிஸ்மே இருக்கும். ஸோ கேபிலரிஸ் டுகெதர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஃபாலோ பண்ணோம். அப்ப இந்த பிரிட்ஜ் மூலமா எனக்கு என்ன ஆக போகுது, த டிரான்சிஷன் வில் ஹேப்பன். அதாவது இங்க இருந்து இந்த சைட் போறதுக்கும் இந்த சைட்ல இந்த வரத்துக்கும் எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இப்படி எனக்கு டிரான்சிஷன் ஆகும்போது சூப்பரா எந்த ஒரு மெட்டீரியலுமே லாஸ் ஆகாது அப்படின்னு 100% கேரண்டி கொடுக்க முடியாது. கண்டிப்பா some amount of plasma or something will be lost. அப்படி லாஸ் ஆகிற மெட்டீரியல் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, they will be getting secreted in between the cells. இந்த செல்ஸுக்கு நடுவுல சில கேப் மாதிரி இருக்கும். இந்த கேப்ல போய் என்ன ஆவாங்கன்னு கேட்டீங்கன்னா, போய் செக்ரேட் ஆக ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஸ்டோர் ஆக இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஃபார்ம் ஆகிற மெட்டீரியலுக்கு பேர் தான் நான் என்னன்னு சொல்வேன்னு கேட்டீங்கன்னா லிம்ப் அப்படின்னு நான் சொல்வேன். நல்லா நோட் பண்ணுங்க. எனக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது, சம் அமௌண்ட் வாஸ் கெட்டிங் லாஸ்ட். அந்த லாஸ்ட் ஆகுறது அதாவது எப்படி சொல்ற லீக் ஆகுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். லீக் ஆகிற மெட்டீரியல் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, செல்ஸுக்கு நடுவுல அதாவது இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ்க்கு நடுவுல போய் அப்படியே அட்டாச் ஆயிப்பாங்க. அப்படி ஸ்டோர் ஆகிற மெட்டீரியல் தான் நான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா லிம்ப் அப்படின்னு சொல்வேன். Now anyone can tell me what can be the function of limb? நம்ம லிம்போட ஃபங்க்ஷன் பத்தி you have learned now 10th standard itself. ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது, what is the function, main function of limb சொல்லுங்களேன். ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்.
சரி நானே சொல்றேன். மெயின் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் இந்த ஃபேட் ஸ்டோரேஜ். ஃபேட்ஸ் இது எல்லாத்தையுமே எனக்கு ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னு கேட்டீங்கன்னா என்னோட லிம்ப் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி லிம்ப் நோட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்மே இருக்கு. ஆக்சுவலி ப்ரீவியஸ் 10th நிறைய பசங்க இருந்தாங்க, நான் சொல்லியிருப்பேன். லிம்ப் நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம காதுக்கு பின்னாடி இருக்கும். நீங்க டாக்டர் கிட்ட வந்து உடம்பு சரியில்லை நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாரு, சப்போஸ் ஐம் ஹேவிங் ஃபீவர், எனக்கு ஒரு வாரம் 2 வாரம் ஆச்சு, ஃபீவர் வந்து இறங்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார் டாக்டர் அந்த மாதிரி இருக்கும்போது, ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்ப்பாரு. இந்த கதையெல்லாம் பேசிக்கா இருக்கும். பட் அபார்ட் ஃப்ரம் தட் உங்க காதுக்கு பின்னாடி வச்சு தொட்டு பார்ப்பாரு ஃபர்ஸ்ட். பிகாஸ் சில பேருக்கு ஓவர் கோல்டு இருந்துச்சுன்னா நெறி கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் நரம்பு வந்து சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். some lump like structure will be there. ஆனா என் உடம்புல வந்து ஏதோ ஒரு அப்நார்மாலிட்டி இருக்கு அப்படின்ற பட்சத்தை என்ன தெரியுமா ஆகும், என்னோட லிம்ப் நோட் வந்து ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஒரு குட்டி வீங்கி போக ஆரம்பிக்கும். எப்பவுமே நம்ம உடம்புல அடிப்பட்டா வீங்கிறது இஸ் நார்மல். ஆனா இதுவே குட்டி குட்டி லம்ஸ் மாதிரி if it's going to persist for more than a month or 2 அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா you have to get addressed yourself by a doctor. because அந்த swelling அப்படின்றது lymph node swellingன்றது it's like one of the earlier signs of cancer. கேன்சருக்கான one of the earlier signs ஆ இருக்கும். சில டாக்டர் தான் அப்ப தொட்டு பார்ப்பாங்க, ஸ்வெல்லிங் இருக்கா, எவ்வளவு நாள் இருந்துச்சு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. பிகாஸ் சில பேர் கோல்டு இருந்தாலும் நரம்பு சுத்திக்கும், அது வேற. ஆனா if it's going to be more than 1 or 2 months கண்டிப்பா செக் பண்ணும். பிகாஸ் நம்ம லிம்ப் நோட் அதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன, நம்ம உடம்புல அப்நார்மாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லிம்ப் நோட் வந்து காட்டி கொடுத்துரும். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு காமன் சைன்ஸ் எல்லாமே நம்ம யாரும் அந்த நோட் பண்ண மாட்டோம். தூரமா இருக்கு அது சரியாயிடும், இட்ஸ் நாட் லைக் தட். கண்டிப்பா யூ ஹேவ் டு கெட் யுவர் செல்ஃப் அட்ரெஸ்ட். சரி, இதெல்லாம் வந்து டீடைல்டா நம்ம அப்புறம் போலாம். ஆஃப்டர் தட் இதான் நான் சொன்ன கேப்லரிஸ். ஹோப் யூ ரிமெம்பர் திஸ். இந்த ஸ்ட்ரக்சர் தெரியுதா? எனக்கு வந்து ஆர்ட்ரி வெயின் இருக்காங்க, நல்ல ஒரு மெஷ் லைக் ஸ்ட்ரக்சர் கேப்லரி சொல்லி பார்க்குறோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன். இதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் போன வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் லேர்ன் சம்திங் அபவுட் ஹார்ட் பற்றி படிச்சிருப்போம், ஹியூமன் ஹார்ட் பற்றி படிச்சிருப்போம். கரெக்டா? ஹியூமன் ஹார்ட்ல வந்து அதோட மெக்கானிசம்லாம் அப்புறம் நான் வரேன். பிஃபோர் தட் லெட் மீ ஆஸ்க் யூ 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். யார் கரெக்டாக ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஐ வில் ரைட் யூ. நான் எழுதுறேன் கொஸ்டினை, ஓகே, பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. எஸ், ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் என்ன ரெண்டுமே ஒன்னா இல்லாட்டி வேற வேறையா? வேற வேறனா ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். சரி, இன்னொரு வார்த்தையை ஆட் பண்ணிக்கலாம், ஹார்ட் ஃபெயிலியர் இவங்களே சேர்த்துக்கலாம். ஏன்னா நார்மலா வந்து ஒரு பர்சனுக்கு வந்து டக்கு நெஞ்சு வலி வந்துச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம டாக்டர் போனா லைக் கண்டிப்பா அவர் ஒரு கொடுப்பார், ஒரு சினாரியோ நடக்கும். பட் நம்ம என்ன சொல்லுவோம், காமனா ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம், ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு கதைகள் சொல்லுவோம். பட் டு பி ஃப்ராங்க் யூ ஷுட் நோ ஆல் த 3 வேர்ட்ஸ் ஆர் நாட் சேம். மூணுமே வந்து வேற வேற ஒரு சினாரியோ. Does anyone know what is the difference between them? Heart failure, heart attack, cardiac arrest என்னன்னு தெரியுமா? ஜஸ்ட் சும்மா கெஸ் பண்ணுங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. பிகாஸ் இதெல்லாமே வந்து கொஸ்டின் எக்ஸாம்ல வரக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான். சொல்லுங்க. See what I'm telling here is like I'm telling in the point of a NEET. ஸ்கூல்ல கண்டிப்பா ரைட் ஸ்டோரிஸ் நான் சொல்ல மாட்டேன். பட் நீட் கான்செப்ட் அப்படின்னு வரும்போது MCQ பேஸ்டா இருக்கும். ஹோப் எவ்ரிவன் நோஸ். ஸோ அந்த MCQ எழுதும் போது கொஸ்டின்ஸ் லைக் திஸ் நிறைய கேட்பாங்க. பிகாஸ் you will be like twisted ones மாதிரி இருக்கும். So what you have to make is biology பொறுத்த வரைக்கும் diagram observation is very very important. ஏன்னா நான் நீட்ல அட்டெண்ட் பண்ண போறேன்னா இந்த மாதிரி டயக்ராம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப சிம்பிள், நான் சொன்ன TDS டயக்ராம்ஸ்லாம் இருக்கு, டயக்ராமை கொடுத்து அனலைஸ் பண்ண சொல்லி they'll be asked to label the parts. ஸோ உனக்கு பயாலஜி நீ எடுத்திருக்க அப்படின்ற கேஸ்னா உனக்கு டயக்ராம் வந்து சூப்பரா அப்சர்வ் பண்ண தெரியணும். இட்ஸ் நாட் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல, என்ன இருக்கோ ஃபர்ஸ்ட் தெளிவா பாரு. ஒருத்தவங்களை எப்படி நம்ம பார்த்தோன்னு அனலைஸ் பண்ணுவோம், ஓகே ஹி இஸ் வேரிங் எ சூப்பர் ட்ரெஸ், சூப்பர் கிளிப் செயின், இந்த மாதிரி கதை சொல்லுவோம். அதே மாதிரி டயக்ராம் என்னென்ன இருக்குன்னு தெளிவா அப்சர்வ் பண்ண கத்துருந்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா which means you have to ஒரு இந்த சின்ன சின்ன டேர்ம்ஸ்மே will play an important. சரி, ஓகே, இப்போ வாங்க கதைக்கு. சொல்லுங்க, யார் ட்ரை பண்றீங்க? ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் அண்ட் எஸ் ஹார்ட் ஃபெயிலியர். யார் ட்ரை பண்றீங்க? சும்மா கெஸ் கொடுங்க, பரவாயில்ல, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. Yes ma, Niranjan. Okay. Okay, sherry. Okay, fine. So Niranjan, I got some answer. Fine, agreed. Any other answers? I think you told for only 2. Niranjan, ரெண்டுக்கு மட்டும் தான் சொன்னேன். Yes, சரி, okay, at least he tried for 2. Very good. Any other answers? Any other answers? யாராவது?
சரி, இந்த டாபிக் நானே ஆன்சர் சொல்றேன். அட்லீஸ்ட் he gave a good try. Before that நம்ம வந்து பேஸ் மேக்கர்னு ஒரு விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கோமா? பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும், கேட்டா பேஸ் மேக்கர் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி கதைங்க எல்லாம் சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா பேஸ் மேக்கர் அப்படின்ற ஒரு வார்த்தை? நாட் yet heard about it? எஸ் ஆர் நோ? அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது? ஓகே, ஐ கேன் see some நிரஞ்சன் has showed thumbs up. மத்தவங்க அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருக்குமா? பேஸ் மேக்கர் இருக்குன்ற விஷயம் தெரியுமா? எஸ், யூ நோ அட்லீஸ்ட். அல்ல இந்த வார்த்தையாச்சும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரி, இப்போ இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் என்ன நான் காட்டுறேன். மேபி இந்த டயக்ராம் will be helpful. ஒரு நிமிஷம். Okay, so here we have answer. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஹார்ட் மசில் வந்து இட் வில் பிகம் வீக்கர். என் ஹார்ட் மசில் வந்து எனக்கு வீக் ஆகும்போது என்ன ஆகும்? ப்ராப்பரா பிளட் சப்ளை வந்து எனக்கு இருக்காது. சரி, லெட் மீ ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின் ஹியர். பிகாஸ் நீங்க 9th டிஷ்யூஸ் பத்தி படிச்சிருப்பீங்க, கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. அதுல வாட் டைப் ஆஃப் டிஷ்யூ இஸ் யோர் ஹார்ட் மேட் அப் ஆஃப்? என்ன டிஷ்யூ? இட்ஸ் a type of muscular tissue obviously. என்ன டைப் ஆஃப் muscular tissue? What type of tissue your heart is made? What type of muscular tissue your heart is made up of? சரி, எழுதிக்கோங்க. Okay, obviously it's involuntary, but I want the type of tissue. Type. ஏன்னா 3 டைப் படிச்சிருப்போம். நான் hint கொடுக்குறேன். We learned about skeletal muscle and we learned about smooth muscle and we learned about cardiac muscle. இப்போ கண்டிப்பா ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மேல தெரியல ரொம்ப கஷ்டம். What is the answer? Yes, so நம்ம heart, yes, cardiac muscles, very good. So your heart வந்து பாத்தீங்கன்னா it is made of a muscle called as cardiac muscle. சரி, இன்னொரு கொஸ்டின் நான் கேட்கிறேன். நம்ம இப்போ என் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா outer covering is a skin, agreed? அதே மாதிரி என் ஹார்ட்டுக்கு மேலேயும் ஒரு மெம்பரேன் வந்து கவர் ஆயிருக்கும். வாட் இஸ் த மெம்பரேன் தட் கவர்ஸ் யோர் ஹார்ட்? இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். எஸ், டெல் மீ. நீங்க படிக்காம இல்ல, படிச்சிருப்பீங்க லோவர் கிளாஸ். I would have forgotten. That's the reason. சொல்லுங்க. Heart is covered by a membrane called as dash. என்ன membrane? சரி, you can make a note of it. It is called as pericardium. Heart வந்து it is covered by a membrane called as pericardium, whereas heart is made up of a tissue called as cardiac muscles or cardiac muscular tissue. சரியா? ஓகே, now I'll move on. சரி, இப்போ நம்ம ஹார்ட் அட்டாக் பத்தி என்ன பாக்குறோம்? என்னோட கார்டியக் மசில்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா? இட் பி லைக் டேமேஜ் அப்படின்னு நான் சொல்லும்போது மேபி அது ஆக்சிடென்ட் மூலமா இருக்கலாம், ஆர் லைக் ஏஜ் பாசஸ், இந்த மாதிரி ஒரு கான்செப்டோ இருக்கலாம். இல்லாட்டி ஒபெசிட்டி ஆல்சோ கேன் பி ஒன் ஆஃப் த ரீசன். பிகாஸ் ஒபெசிட்டி என்ன ஆகும்? நான் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் கூட ஒர்க் அவுட்டே பண்ண முடியும். பிகாஸ் நம்ம எல்டர்ஸ் நம்ம சொல்ல முடியாது, வாக்கிங் ஆச்சு இட்ஸ் பேசிக். சின்ன பசங்க எப்படி இருக்கும்? சாப்பிட்ட உடனே படுத்துனே தான் சாப்பிட்ற கதை கூட இருக்கு. ஸோ நம்ம உடம்புக்கு அளவுக்கு என்ன ஆகும்? ஃபேட் டெபாசிஷன் வந்து ஏறும்போது ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் வில் பி புட் ஆன் ஹார்ட். ஏன்னா ஹார்ட் என்ன பண்ணும்? அளவுக்கு அதிகமா வந்து பிளட் பம்ப் பண்ண ஆரம்பிக்கணும், மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஓவர் ப்ரெஷரைஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சினாரியோஸ் கூட வரும். பிகாஸ் நீங்க நியூஸ்ல கூட வந்து நிறைய பார்க்கலாம். லைக் ஒரு 30+ இயர்ஸ்ல கூட ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க, சடனா வந்து மயங்கி விழுந்து இறந்துட்டாங்க, கேட்டா ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்றாங்க. டு பி ஃபிராங்க், நான் ஓவரா ஒரு அளவுக்கு மேல என் ஹார்ட்ல நான் ப்ரெஷர் போடும்போது கண்டிப்பா திஸ் கான்செப்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு என்ன ஆக போகுது? inadequate blood supply because of the damage of the heart muscle. We call them as heart attack. சரி, இப்போ அடுத்த ஒரு பிபிடி போறேன். ஐ மீன் அடுத்த ஒரு ஸ்லைடுக்கு கூட்டிட்டு போறேன். எஸ், திஸ் இஸ் வாட் வி கால் them as cardiac arrest. ஸோ cardiac arrest அப்படின்னு நான் சொல்லும்போது கேன் யூ see here, அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. we call them as congestive heart failure. see, இந்த டேர்ம்ஸ் எல்லாமே டோன்ட் திங்க் இட்ஸ் லைக் நான் பயாலஜி படிச்சா மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நார்மலா ஒரு பக்கத்துல நம்ம ஒருத்தவங்களை பாக்குறோம்னா மேபி நம்ம சொல்ல முடியாது யாருக்கு நம்ம எந்த இதே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பட் லைக் பேசிக் நாலேஜ். இல்லை நீ பயாலஜி படிச்சா தெரியணும்னு அவசியமே இல்லை. நீ எந்த குரூப்பா இருந்தாலும் இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். பிகாஸ் யூ ஆர் லேர்னிங் அபவுட் யுவர் செல்ஃப் இன் பயாலஜி, அவ்வளவுதான். சரியா? ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் ஆல்சோ கால்ட் as congestive heart failure. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு? ஃபெயிலியர். So something is failing in your heart. என்ன ஃபெயில் ஆகும்? which means it is the inability to pump the blood. because நம்ம எல்லாருக்குமே தெரியும் heart is called as a pumping organ அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், கரெக்டா? அப்ப அந்த பம்ப் பண்ற வேலையே நடக்கல அப்படிங்கும்போது என்ன ஆகும்? கண்டிப்பா என் பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஹார்ட் பிளட் சப்ளை வந்து
ஸ்டாப் ஆகிற ஒரு ஸ்டேஜஸ் கூட வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஒரு கண்டிஷன் வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன், இட் இஸ் கால்ட் அஸ் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் என்ன பார்த்தோம், என் ஹார்ட் மசில்ஸ் வாஸ் டேமேஜ், ஸோ பிளட் பம்ப் பண்ண முடியல, இன்அடிக்குவேட் பிளட் சப்ளை. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஃபெயில் மொத்தமாவே ஃபெயில் ஆயிடுச்சு, ஏன்னா ஹார்ட்டே பம்பிங் ஆர்கன், எனக்கு பிளட்டே பம்பே பண்ணல சிச்சுவேஷன் ஆகி போச்சு. we call them as heart failure. இப்போ அடுத்த ஒரு சினாரியோ காட்டுறேன். எஸ், ஸோ அடுத்த சினாரியோ வந்து பாத்தீங்கன்னா இது வேண்டாம், it will come back to this last. ஓகே, இதை பார்க்கலாம். சரி, இதுக்கு பேர் ஷார்ட்டா வந்து பாத்தீங்கன்னா CAD அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி நீங்க வந்து உங்க நீட்ல ஒரு ஃப்ரீக்வெண்டா வரக்கூடிய ஒரு கோ த்ரூ பண்ணக்கூடிய இன்னொரு டேர்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா we call them as atherosclerosis. நீங்க இந்த மாதிரி பெரிய பெரிய வேர்ட்ஸ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றீங்கன்னா பிரிச்சு படிங்க. பிகாஸ் நீங்க நீட்ல MCQ கொடுப்பீங்க, ஃபைன். ஆனா நீங்க கிளாஸ் இப்போ 11th and 12th எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டிப்பா வரக்கூடாது ஆப்வியஸ்லி. அதே மாதிரி டேர்ம்ஸா ரீட் பண்ணும்போது கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, அப்பதான் அதுக்கான அழகே வந்து உண்மையா சொல்ல போனா இருக்கும். ஸோ CAD, it is also called as coronary heart disease, ஆர்த்தியோஸ்க்ளெரோசிஸ். சரி, பேர்லயே இருக்கு கொரோனரி ஆர்டரி டிசீஸ். அப்ப எனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேன் யூ see here, எனக்கு இந்த கொரோனரி ஆர்டரியில வந்து பிளட் சப்ளை வந்து ஷார்ட் ஆக ஆரம்பிக்கும். எதனால ஷார்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேபி சம் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் டெபாசிஷன் இருக்கலாம், இல்லாட்டி சம் சார்ட் ஆஃப் ஸ்வெல்லிங் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், நார்மலா ஒரு டியூப் மாதிரி தான் இருக்கும் கரெக்டா, அதுல பாதி இடத்துல ஏதோ ஒன்று ஆக்குபை பண்ணிட்டு இருக்குன்னா எனக்கு நார்மலா போற ஃப்ளோ வந்து அந்த இடத்துல இருக்காம போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இவ்வளவு அளவுக்கு எனக்கு ஃப்ளோ இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இட் இஸ் கோயிங் டு கெட் கட் ஷார்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சினாரியோ நான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா CAD, ஷார்ட்டா we call them as atherosclerosis. ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் எனக்கு வந்து ப்ராடா இருக்கக்கூடிய ஒரு பார்ட், அதாவது கொரோனரி ஆர்டரிய நேரோ அப்படி சுருக்கி விட்டுடும். அந்த சினாரியோ CAD அப்படின்னு நான் சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மா இதை நான் சொல்வேன். ஓகே, நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். இது வேண்டாம். angina pectoris, heart failure. I told about heart failure also, right? Heart failure பார்த்துட்டோம். Then we saw about cardiac arrest. I think I missed this one. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்த்தோம், we saw about heart, first என்ன பார்த்தோம், we saw about heart attack பார்த்தோம். Second we saw about heart failure பார்த்தோம். Third one we saw about CAD, coronary artery disease பார்த்தோம். Then you are coming to the fourth one, cardiac arrest, because most of the people வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா they will get confused. அதாவது heart attack, cardiac arrest எல்லாமே ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பாங்க. சரி, இப்ப பார்க்கலாம் cardiac arrest. மொத்தமா something is getting arrested. என்ன ஆயிருச்சு, மொத்தமா ஹார்ட்டே அரெஸ்ட் ஆயிட்டு சடனா இப்படின்றதுக்குலாம் நின்று போயிடும் ஹார்ட். யோசிச்சு பாருங்க, ஹார்ட் as you told me, I got an answer, heart is involuntary அப்படின்னு சொல்லி சொன்னோம். கண்டிப்பா நான் கண்டினியூஸா இட் ஹாஸ் டு ஒர்க் ஆன், லைஃப் லாங் ஒர்க் ஆகிட்டே இருக்கணும், அவரே ஒர்க் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். பட் சடனா இப்படி இன்ஸ்டன்டா எனக்கு ஸ்டாப் ஆகும்போது என்ன ஆயிரும், அவ்வளவுதான், இங்க மூச்சு விடுற கதையை மொத்தமா நின்று போயிடும். ஸோ சடன்லி இஃப் மை ஹார்ட் ஸ்டாப்ஸ் பீட்டிங், ஐ கால் தட் சினாரியோ ஆஸ் வாட், கார்டியக் அரெஸ்ட். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் கூட சம்பந்தமா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா we call them as the pacemaker. இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு சடனா ஹார்ட் வந்து ஸ்டாப் ஆகுதுன்னா கண்டிப்பா ஒரு ரீசன் அடிபட்டிருக்கலாம், ஏதாவது ஊன் இருந்திருக்கலாம். இன்னொரு டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹார்ட்டோட பார்ட்ஸ் நான் வரும்போது வர we'll be learning something about SAN and AVN. இதை பத்தி நான் பிக்சரும் காட்டுறேன். சைனோ ஆர்ட்ரியல் நோட் அண்ட் ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் நோட்னு சொல்லி படிப்போம். ஐ திங்க் சில ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க, பட் வில் see about that also. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, என் ஹார்ட் வந்து ஐ டோல்ட் இட்ஸ் அ பம்பிங் ஆர்கன். சும்மா பம்ப் ஆகுமா, பிகாஸ் எனக்கு வந்து ஒரு லிவிங் திங்க்கும் நான் லிவிங் திங்க்கும் அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். செல்ஸ் இருக்கிற ஆர்கானிசம் எல்லாமே ஐ கேன் டெல் தேர் லிவிங் திங். செல்ஸே இல்லைன்னா தேர் கெட் செட் டு பி நான் லிவிங் திங். அக்ரீட். இப்போ ஹார்ட் எனக்கு பம்ப் ஆகுதுன்னா does it have any specialized battery for it? சும்மா பம்ப் ஆகுமா? some energy or impulse has to be needed, right? அப்போ அந்த இம்பல்ஸ் எனக்கு எப்படி கிரியேட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதுதான் நம்ம இந்த SAN AVN பத்திலாம் பார்ப்போம். சரி, அப்போ சடனா எனக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா டீட்டெயிலா சொல்றேன். பட் இப்போதைக்கு எனக்கு அந்த இம்பல்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல. எனக்கு ஹார்ட் பம்ப் ஆகிறதுக்கே அந்த ஆட்டோ ஜென்ரேட் ஆகக்கூடிய இம்பல்ஸே எனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா எனக்கு ஹார்ட் நின்று போயிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆல்டர்னேட் நான் சூஸ் பண்றேன். என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பேஸ் மேக்கர் சின்னதா ஒரு குட்டி ஒரு பேட்ச், ஒரு மிஷின் சின்னதா இருக்கும். அது என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி லெஃப்ட் சைட் ஆஃப் த ஷோல்டருக்கு கீழே உங்க ஸ்கின்னுக்கு மேல லைட்டா அடி வைப்பாங்க, இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. அது இம்ப்ளான்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த இம்பல்ஸ் கிரியேட் பண்ண சொன்னேன் பாத்தீங்களா, ஹார்ட் பம்ப் பண்றதுக்கு, அந்த இம்பல்ஸை இந்த பேஸ் மேக்கர் வந்து கிரியேட் பண்ணும்.
ஸோ என்ன பண்றேன், ஆர்டிஃபிஷியல் லைக் ஐம் புட்டிங் சம், ஏன்னா எனக்கு நார்மலா அது ஒர்க் ஆகல, இம்பல்ஸ் கிரியேட் பண்ணல. எனக்கு இம்பல்ஸ் கிரியேட் பண்ணாதான் என் ஹார்ட்டே வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஃபங்க்ஷன் ஆனதான் என் உடம்புக்கு மொத்தமும் பிளட் சப்ளை போகும், ஆக்சிஜன் சப்ளை போகும். எனக்கு தான் ஹார்ட்டே பம்பா நின்று போச்சு. அப்புறம் என்ன பண்றேன், ஒரு ஆர்டிஃபிஷியலா அதை பம்ப் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு பேட்டரி மாதிரி நான் செட் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் மேக்கர் வைக்கிறோம், கண்டிப்பா சம் அமௌண்ட் ஆஃப் கேரோட தான் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் நாட் அ பிக் டீல். இப்போ இருக்க டெக்னாலஜி, இப்போ இருக்கிற சினாரியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் மேக்கர் இஸ் நாட் அ தட் மச், இது கஷ்டம் கூட இல்லை. நார்மலா வச்சு வி கேன் லீட் அ நார்மல் லைஃப் ஆல் தட்ஸ் தேர். ஸோ இது என்ன பண்ணும், எனக்கு ஹார்ட் வந்து பம்ப் பண்றதுக்கு தேவையான இம்பல்ஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். சரியா? am I clear till now? என்ன ஹார்ட் அட்டாக், ஹார்ட் டிசீஸ் இதெல்லாம் டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா எல்லாருக்குமே? am I clear till now? just show a thumbs up, I'll understand. Online? Okay, okay. What about others? I am seeing only Niranjan's thumbs up. Okay. சரி, இப்போ next one. We'll see about heart then. Okay. இப்போ நம்ம இந்த பேஸ் மேக்கர் சொன்னோம் இல்லையா, ஒரு கான்செப்ட், அதை பத்தி நான் எடுத்துட்டு வரேன். சரி, I think we forgot this one. இதை பார்த்துடலாம். Okay, before that let me ask you one question. நம்ம blood pressure monitor பண்றதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூட்டிலைஸ் பண்ணிருப்போம்? நம்ம 10th ல படிச்சிருப்பீங்க கண்டிப்பா. What is the instrument that helps to monitor the blood pressure? Very good. It is called as sphygmomanometer. Beautiful. சரி, பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கிற பிக்சர் தான் ஆக்சுவலி தான். எஸ், this is the sphygmomanometer. கரெக்டா? சரி, எழுதுறேன். சரி, sphygmomanometer. ஓகே, ஃபைன். சரி, இதுல இன்னொரு क्वेश्चन கேக்குறேன். வாட் இஸ் த நார்மல் blood pressure of an adult? ஒரு அடல்ட்டுக்கு நார்மலா ஒரு blood pressure என்ன நார்மல் ரேஞ்ச் இருக்கும்? 120/80. கரெக்டா? மிஸ்ஸிங் சம்திங் ஓவர் தேர்? ஏதோ மிஸ் ஆகுதே. நம்ம மேத்ஸ்லாம் போட்டா மட்டும் யூனிட்ஸோட போடுவோம், பிசிக்ஸ்ல சம்ஸ் போட்டா யூனிட்ஸோட போடுவோம், கெமிஸ்ட்ரி கூட பேலன்ஸ் பண்ணி ஈக்குவேஷன் எழுதுவோம். ஆனா பயாலஜில 1-2 தான் இந்த மாதிரி வரும். அதுக்கும் நம்ம யூனிட்டை போடலன்னா எப்படி? வாட் இஸ் த யூனிட் ஃபார் திஸ்? என்னது, என்ன யூனிட்? ஹெச்ஜி. அக்ரீட். பக்கத்துல யார் இருப்பான்னா mm, millimeter of Hg. பிகாஸ் நம்ம இந்த மாதிரி சொல்லும் போது, பிகாஸ் we know something, right? அப்ப நான் சொல்லும் போது நம்ம பிளைண்டா வந்து பாதியா சொல்லக்கூடாது. யாராவது உங்களை பிளட் பிரச்சனை கதை கேட்டாங்கன்னா 120/80 mm of Hg. mm as you all know millimeter. Hg யாரு கேட்டா நம்ம மர்க்யூரி தெரியும்னு நினைக்கிறேன். இட் கோஸ் லைக் அப் அண்ட் டவுன். இதெல்லாமே நான் கிளாஸ் எடுக்கும்போது லைக் மேபி அப்கமிங் கிளாஸ்ல I'll tell you how this works also. சரியா? இது வந்து ஒரு ஓரமா இருக்கக்கூடிய நார்மல் பிளட் பிரஷருக்கான ஒரு கதை. சரி, இந்த இடத்துல வந்து ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போ டென்ஷன் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்ப்போம். வாட் இஸ் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் ஹைப்போ டென்ஷன்? ஹைப்பர், ஹைப்போ. எஸ், டெல் மீ. ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போ டென்ஷன். எஸ், எனிவன்? இதே நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம் ஓரளவுக்கு, எனக்கு தெரியும். சொல்லுமா. Hypertension is high blood pressure and hypotension is low. Very good. So high BP, low BP. ஷார்ட்டா சொல்லணும்னா வீட்டில் வந்து பார்த்துட்டு அப்பா அம்மா திடீர்னு சடனா வந்து அப்பமா நம்மளே சேர்ந்து கத்த ஆரம்பிக்கிறேன். இப்பெல்லாம் கேட்டா பிபி ரைஸ் ஆயிடுச்சு ஒரு கதை கட்டுவோம் சும்மாவே. பட் எனிவே, high BP is called as hypertension, low BP is called as hypotension. இந்த இடத்துல வந்து values is also important because நான் நார்மலா ஒரு அடல்ட்டுக்கு வந்து எனக்கு எவ்வளவு பிபி ரேஞ்ச் இருக்கும் நான் சொல்லிட்டேன், 120/80 இருக்கும்னு சொன்னேன், ரைட்? அப்போ ஹைப்பர் டென்ஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஹை பிபி நான் சொல்லும் போது எவ்வளவு இருக்கும்னா மேக்ஸிமம் லைக் இட் இஸ் கோயிங் டு பி அரௌண்ட் 140/80, 140/90 ஆல்சோ இட் மைட் டிஃபர். சரி, அப்போ ஹைப்போடென்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 90/60 இந்த அளவுக்குலாம் போகும். விச் மீன்ஸ் எனக்கு நார்மலா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஜ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து 100 ஆல்சோ இட்ஸ் ஃபைன். 100 வரைக்கும் I'll show you the next PPT. மேபி இருக்கலாம், ஒரு நிமிஷம். Yes, can you see here? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா தெரிஞ்சுக்கலாம், நல்லதுதான், தப்பு கிடையாது. ஃபைன். ஸோ என் ஹைப்பர் டென்ஷன் எவ்வளோ இருக்கணும்? எப்பவுமே 140/90 இருந்தா நான் சொல்லுவேன் பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா இதுவே அடல்ட்ஸ் கொஞ்சம் ஏஜ் பர்சன்ஸ்லாம் இருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும். பிகாஸ் அவங்களால வந்து அந்த அளவுக்கு பேர் பண்ண முடியாது. கரெக்டா? ஏஜ் ஃபேக்டர் இஸ் ஆல்சோ டிபெண்ட். ஆனா இப்ப நம்ம சொல்ற கதை ஒரு அடல்ட்டுக்கே இந்த கதை ஒரு நார்மல் ரீசனா 25-30 இயர்ஸ் இருக்கிற பேஷண்ட் இந்த கதை இருந்துச்சா கண்டிப்பா ஹை பிபி அப்படின்னு தான் சொல்லுவோம். சரி, இதுல வந்து 140/90 அப்படி சாரி 120/90 நார்மல்
பிபின்னு எடுத்துக்கலாம். What is this 120? What is this 80? I think we have learned about this in your 10th standard itself. What is 120? What is 80? Very good. 120 is called as systolic pressure. Beautiful. And lower வந்து கத்தினா we call them as diastolic pressure. So இந்த systolic and diastolic pressure என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹார்ட் வந்து கண்ட்ராக்ட் ஆகும்போது வரக்கூடிய pressure. So the pressure that is exerted on the vessels or the walls when a heart contracts, அதை நம்ம என்ன சொல்லுவோம்? Systolic pressure. இதுவே என் ஹார்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும்போது வரக்கூடிய ப்ரெஷர் நான் என்னன்னு சொல்லுவேன்? டயஸ்டாலிக் ப்ரெஷர். ஸோ அதுதான் நான் வந்து மேலே கீழே நம்ம வந்து நோட் பண்ணுவோம். சரியா? லைக் அ பேசிக் ஒன். ஸோ ஹைப்பர் டென்ஷன் அண்ட் ஹைப்போடென்ஷன். சரி, now I'll move on directly. இதில் வந்து பார்த்தா இன்னொரு லாஸ்ட் பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷன்னா சொல்கிறோம் பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு. கண்டிப்பா சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்து இல்லாமல் இருக்காது. பிகாஸ் எனக்கு பிகாஸ் எனக்கு பிளட்ல வந்து இருக்கக்கூடிய ப்ரெஷர் எனக்கு ஜாஸ்தியாக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹார்ட் சம்மந்தப்பட்ட ஜஸ்ட் நவ் வி சா சம்திங் லைக் ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தோம். வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. இல்லை இன்னொரு விஷயம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஹேமரேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்மே நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்களா? ஹேமரேஜ் அப்படின்ற வார்த்தை கண்டிப்பாக நிறைய கேட்டிருப்போம். பிகாஸ் எனக்கு உடம்புல வந்து ஒரு அளவுக்கு, ஏன்னா ஹியூமன் பாடி வந்து இவ்வளவுக்கு தான், அதாவது 120 பைனா ப்ரெஷர் இஸ் கேப்பபிள். அதுக்கு மேலே போச்சு சம் அமௌண்ட் வி கேன் பி மேனேஜ். ஆனால் ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு வந்து வெடிச்சிடும். நர்வ்ஸ் வந்து இட் ஸ்டார்ட் டு பர்ஸ்ட் ஆயிடும். அது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூளையில் இருக்க நரம்பு வெடிக்கும் போது சில பேர் கண்ணில் வந்து தெளிவாக காட்டும். கண்ணில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளட் வந்து ஸ்டெயின்ஸ் மாதிரிலாம் வரும். ஸோ இந்த மாதிரி ஹை பிளட் ப்ரெஷர்லாம் போச்சுன்னா ஹேமரேஜ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ்மே இருக்கு. பட் ஹேமரேஜ் வந்து எனக்கு பிளட் ப்ரெஷர்னால தான் வருதுன்றது கிடையாது. ஆக்சிடென்ட் தலையில் அடிபட்டுச்சுன்னா கூட ஹேமரேஜ் வந்து கண்டிப்பாக நமக்கு வரும். சரி, இப்போ ஹார்ட்க்கு போலாம். ஸோ ஹியூமன் ஹார்ட் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? ஆர் இப்படி கொஸ்டினை மாத்தி கேட்கிறேன். ஹியூமன் ஹார்ட் இஸ் ப்ரொடெக்டட் பை டேஷ். எங்க லொகேட் ஆயிருக்கு? ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. சாரிமா, ரிப்ஸ், ரிப் கேஜ். அக்ரீட், வெரி குட். ஸோ ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரிப் கேஜ்ல லங்ஸ் இருக்காங்க. ஆப்வியஸ்லி லங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா we have a pair of lungs. known concept. லெஃப்ட் லங், ரைட் லங் இருப்பாங்க. அந்த லங்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் லங்குக்கு ஓரமா ஒட்டினாப்ல தான் என் ஹார்ட் வந்து ஒட்டிட்டு இருக்கும். I'll show you one. Actually டயக்ராம் இல்ல இதுல. 1 minute I'll show you one diagram. தெரிஞ்சு I'll show you where the heart is placed. Yes, this is the correct one. பாருங்க, இது வந்து we have a pair of lungs. அக்ரீடா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10th இல்ல லோவர் கிளாஸ்ல ஒரு விஷயம் படிச்சிருப்போம். சேம்பர்ஸ் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா? எத்தனை சேம்பர்ஸ் ஆஃப் ஹார்ட் இருக்கு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு? Very good. We have 4 chambers of heart. So mostly mammals கெல்லாம் 4 chamber of heart னு எடுத்துக்கலாம். இல்ல சில ஸ்பீஷீஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருப்போம் 2 chamber heart னு படிச்சிருப்போம். அண்ட் 3 chamber heart வந்து பாத்தீங்கன்னா ரெப்டைல்ஸ், ஆம்பிபியன்ஸ்க்குலாம் 3 chamber heart இருக்கும். பட் ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ் இருப்பாங்க, crocodile. Even though crocodile is a reptile, it will be coming under a 4 chamber. அது ஒரு ஸ்பெஷாலிட்டி கேஸா இருக்கும். சரி, அது ஓரமா இருக்கு. எதுக்கு நான் சொன்னேன்னா, எனக்கு ஹார்ட் எப்படின்னா ஒரு 4 ரூம்ஸ் மாதிரி டிவைட் பண்ணியிருப்பேனோ, என் லங்ஸை கூட ஐ கேன் டிவைட். பிகாஸ் லுக் அட் திஸ் டயக்ராம், கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணீங்கன்னா தெரியும். திஸ் இஸ் மை லெஃப்ட் சைட் ஆஃப் த லங்னு எடுத்துக்கலாம். திஸ் இஸ் த ரைட் சைட் ஆஃப் த லங்னு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன டிவிஷன் மாதிரி தெரியும், ஒரு சின்ன ஒரு கட் மாதிரி தெரியும். நாட் அ ஃபுல் வால் லைக், ஒரு சின்ன டிவிஷன் மாதிரி இருக்கும். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லோப், செகண்ட் லோப். ஆனா ரைட் சைட் ஆஃப் த லங்ல பாத்தீங்கன்னா I will be having 3 lobes. Lobesனா ஒரு சின்ன டிவிஷன் மாதிரி, அவ்வளவுதான். ஸோ லோப்னா ஒரு பார்ட். ஸோ லெஃப்ட் சைட் ஆஃப் த லங்ல எத்தனை லோப் இருக்கும்? 2 lobes இருக்கும். ரைட் சைட் ஆஃப் த லங்ல எத்தனை லோப்ஸ் இருக்க போகுது? 3 lobes இருக்கும். ஸோ வாட் இஸ் த ரீசன்? ஏன் எனக்கு லெஃப்ட் சைட்ல மட்டும் இவ்வளவு கம்மியா இருக்கு, ரைட் சைட்ல இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குமே we have an answer. நீங்க டயக்ராம தெளிவா அனலைஸ் பண்ண ஒரு கேப், ஒரு ஷேப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி தெரியுதா? யார் இருந்திருப்பா அந்த இடத்துல? ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருக்கலாம் இந்நேரத்துக்கு. ஒரு வளைஞ்சு ஒரு ஷேப் தெரியுதா? யார் இருந்திருப்பா அந்த இடத்துல? ஹார்ட். ஆப்வியஸ்லி அந்த இடத்துல யார் சுத்தி இருக்கிறா? ஹார்ட் வந்து எப்பவுமே நம்ம ஹார்ட் வந்து இட்ஸ் நாட் லைக் டெக்னிக்கலி மிடிலா இருக்காது. நம்ம லெஃப்ட் லங்குக்கு அப்படியே கொஞ்சம் சாஞ்சாப்ல இருக்கும். அதனாலதான் மை லெஃப்ட் லங் ஹேஸ் only 2 lobes, மை ஹார்ட் லங் ஹேஸ் 3 ரைட் சைட் லங் ஹேஸ் 3 lobes. சரி, இதுல இன்னொரு क्वेश्चन நான் கேட்கிறேன்.
we all know heart is covered by a membrane called as pericardium. இப்பதான் நான் சொன்னேன் கரெக்டா? அப்ப lungs is also covered by a membrane. அந்த membraneக்கு பேர் என்ன? lung. இதெல்லாம் மறக்காதீங்க, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நீட் எழுதுற மாதிரி ரிப்பீட்டா சில क्वेश्चंस எல்லாம் வரும். yes anyone? ஓவியா சொல்லுமா. very good, it is called as pleural membrane or pleura அப்படின்னு கூட நம்ம வந்து இத சொல்லலாம். சரியா? சோ எதுக்கு இந்த pleural like little like a covering அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த pleura எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனா it is a double layered membrane. ஓகேவா? ரெண்டு லேயர் கவரிங் இருக்கும். அப்ப அந்த pleural membrane கவரிங்ல இடப்பட்ட கேப்ல யார் இருப்பான்னு கேட்டிங்கனா some amount of pleural fluid will be there. so literally எப்படி இருக்கும்னா எனக்கு வந்து lungs கூட என்ன பண்ணிட்டு இருக்கும், ஹார்ட் மாதிரி பீட் பண்ணி, பட் ஸ்டில் இன்ஹேலிங் எக்ஸைலேஷன் கதை எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும் கரெக்டா? ஸோ கண்டினியூஸா ஒரு மிஷினை ஓட விட்டாலும் என்ன ஆயிடும், இட் வில் ரிப்பேர். நம்ம என்ன போடுவோமா மிஷின்ல அந்த ரெஸ்ட் பிடிக்காம இருக்கிறதுக்கு, ஒரு ப்ராப்பர் ஸ்மூத்தா ஒர்க் ஆகுறதுக்கு, அதே மாதிரி லங்ஸுமே கண்டினியூஸா இட் இஸ் லைக் இன்வாலண்டரி கீப்ஸ் ஆன் ஒர்க்கிங் அப்படி இருக்கும்போது அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு லூப்ரிகேஷன் மாதிரி யார் ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா இந்த pleural fluid தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இந்த pleural fluid எங்க இருக்கும், நான் லங்ஸ்ல டபுள் லேயர் மெம்பரேன் சொன்னேன். அந்த டபுள் லேயர் மெம்பரேன்குள்ளதான் எனக்கு யார் இருப்பா, இந்த pleural fluid வந்து ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பண்ண போறாங்க, என் லங்ஸ் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகிறதுக்கு லைக் ஒரு லூப்ரிகேட்டிங் மெட்டீரியல் மாதிரி they will be acting. சரி, what is the structural and functional unit of a lung called as? Structural and functional unit of lungs. Yes, anyone? இந்த டயக்ராம்ல கிடையாது. எஸ் ரிஃபில் சொல்லாமே. எஸ் வெரி குட், ஐ காட் ஒன் ஆன்சர். தெளிவா இருந்துச்சு. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் alveoli. obviously it's alveoli. so the structure எப்படி நம்ம பிரெயினுக்கு வந்து structure and function of a brain is sorry nervous system வந்து நம்ம நெஃப்ரான்லாம் படிச்சோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாட் நெஃப்ரான், நியூரான் சொல்லி படிச்சிருப்போம் கரெக்டா? ஸோ நியூரான் இந்த கதையெல்லாம் படிச்சிருப்போம். அதே மாதிரி லங்ஸுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து we call them as alveoli. எதுக்கு நம்ம சம்பந்தமே இல்லாம ஹார்ட்ல இருந்து லங்ஸ்க்கு வந்தோம்னு கேட்டீங்கன்னா I wanted to show where the heart is going to be located. ஸோ இந்த லங்ஸ் கதை நமக்கு புரிஞ்சிருக்கும் கரெக்டா? சரி, இந்த இடத்துல இன்னொரு ஃப்ரீக்வெண்டா கிடையாது, ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन வரும். I'll show you what. இந்த பிக்சர் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, 1 minute. சரி, அந்த பீப்பிட் நான் ஸ்லைட் நான் எடுக்கிறதுக்குள்ள we talk something about ribs, right? என் lungs வந்து என் ribs குள்ள வந்து rib cage குள்ள பத்திரமா protect ஆயிருக்கு. Agree? Does anyone know how many ribs we have? எவ்வளவு ribs இருக்கு நமக்கு guys? One pair, ma'am. One pair? No, it's not. 1 or 12? What you told? 12. 12. Okay, sorry, very good. So நம்மளுக்கு வந்து மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா we have 12 pairs of ribs. சரி, எதுக்கு நம்ம 12 pairs அப்படின்னு நான் சொல்லும்போது இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம்னு கேட்டீங்கன்னா, இல்ல நம்ம ரிப்ஸை வந்து 3 டைப்ஸா நான் வந்து பிரிப்பேன். என்னோட ரிப் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, அது 3 டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, first one is called as true ribs. அதாவது first 7 pairs நல்லா நோட் பண்ணிக்கோங்க. first 7 pairs we call them as true ribs. then 8th to 10th pairs we call them as false ribs. 11th and 12th pair we call them as floating ribs. நல்லா பாருங்க, ஹார்ட்ல இருந்து ஆரம்பிச்சோம், லங்ஸுக்கு போனோம், திரும்ப நம்ம ரிப்கேஜ்க்கே திரும்ப வந்திருக்கோம். ஸோ ரிப்கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா we have as you told me correctly 12 pairs of ribs இருக்க போறாங்க. அந்த 12 pairsல first 7 pairs யாருன்னா true ribs அப்படின்னு சொல்லுவோம். 8th 9th 10th pair we call them as false ribs அப்படின்னு சொல்லுவோம். and last 2 pairs, that is 11th and 12th வந்து we call them as floating ribs அப்படின்னு சொல்லுவோம். இந்த கதைக்கு நான் அப்புறம் வரேன், முதல்ல நான் அந்த ஹார்ட்டை முடிச்சிடறேன் அந்த கதையை. சரி, நம்ம இந்த டயக்ராம் ஷேப் பார்த்த ஞாபகம் இருக்கா? எனக்கு லோப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லோப், செகண்ட் லோப், 1 2 3 இந்த லோப் கதையை நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? நான் இந்த இடப்பட்ட கேப்ல I told you heart is located. ஆனா அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேருக்கு நம்ம என்ன சொல்வோம்னா we call them as media sternum. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேர்ட். பிகாஸ் நான் ஹார்ட் நான் ஜென்ரலா சொல்வேன் என்னோட செஸ்ட்ல லொகேட் ஆயிருக்கு, லங்ஸ் நல்ல, பட் ஆனா அதுக்கு ஒரு பேர் இருக்கு கரெக்டா? we call them as media sternum or media sternum அப்படின்ற மாதிரி கூட சொல்லிக்கலாம். சரி, இந்த வார்த்தையை காப்பி பண்ணாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க. by the time let me ask you one thing, what is cavity? சரி, cavity கூட தூக்கி போடுங்க. what is sinus? sinus. what is sinus? நம்ம ரொம்ப தலைவலிக்கும், டாக்டர்கிட்ட போவோம்,
அமுத்தி பாப்பாரு, பார்த்துட்டு ஒண்ணு கண்ணாடி போடணும்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அது சைனஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி, பிகாஸ் நம்ம கண்ணில் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சைனஸ் ஆக்சுவலி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபேஸ்ல எடுத்துக்கலாம். இப்போதைக்கு சில எம்டி கேவிட்டிஸ் மாதிரி ஒரு எம்டி ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என் கண்ணுக்கு கீழே சாக்கெட் இருக்கு, வி கால் தம் as சாக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். லைக் பால் சாக்கெட், ஐ பால் சாக்கெட் சொல்லுவோம். நீங்க ஸ்ட்ரக்சர் லோகோமோஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை படிப்பீங்க. பட் பிஃபோர் தட் அந்த சாக்கெட்ல இருக்கிற ஒரு சின்ன எம்டி ஸ்பேஸ் மாதிரி இருக்கும் ரெண்டு சைட்லுமே. இந்த கேவிட்டில என்ன தெரியுமா ஆகும், நம்ம வந்து ரொம்ப வேர்க்கிறோம், இல்லாட்டி தலை குளிச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம், தண்ணி என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே என் தலை மூலமா இறங்க ஆரம்பிக்கும். என் உடம்புல ஏற ஆரம்பிச்சதுன்னா இந்த இருக்கிற எம்டி ஸ்பேஸ்ல போய் செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும், ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சு என்ன தெரியுமா, ஒரு அளவுக்கு மீறி எனக்கு போகும்போது கண்டிப்பா மூச்சு விட சிரமப்படுவோம். மூக்குல இருந்து எப்ப பாரு மியூக்கஸ் வந்துகிட்டே இருக்கும், கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன தெரியுமா ட்ரீட்மெண்ட்? எப்பவுமே நம்ம சைனஸ்க்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல சொல்லுவாங்க, ஹாட் வாட்டர் குடிங்க, தலைக்கு அடிக்கடி குளிக்காதீங்க, இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லுவாங்க, அக்ரீட். ஆனா லேட்டர் மோஸ்ட் சினாரியோஸ்ல அதை கியூர் பண்றதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா, சில நேரத்தில் பண்ணுவாங்க, மூக்குக்குள்ள டியூபை விட்டு அந்த தண்ணியை வந்து பம்ப் பண்ணி எடுப்பாங்க. அந்த அளவுக்குலாம் இருக்கும். தட் இஸ் வை they used to tell விளையாடி முடிச்சோட தண்ணி குடிக்க கூடாது, we have like wipe our heads after we play, இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாமே சொல்வாங்க. ஸோ எதுக்கு நம்ம கனெக்ட் பண்ணா, I'm connecting with the cavity because என் ஸ்பேஸ்ல கூட I have some empty space. இந்த இடத்துல visceral cavity அப்படின்னு ஒரு வார்த்தை, not in your face but நம்ம உடம்புல படிப்போம். visceral cavity ஒரு வார்த்தை படிப்போம். what is a visceral organ? இதை நீங்க கண்டிப்பா you have learned come across this term. visceral organs அப்படின்னா என்ன? visceral organs நீங்க எழுதுற அந்த வார்த்தையை visceral organs, கண்டிப்பா அந்த வார்த்தை நீங்க go through பண்ணிருப்பீங்க. what is it? visceral organs. சரி, சிம்பிளா சொல்லணும்னா சாஃப்ட் டிஷ்யூ உள்ள ஆர்கன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட லிவர், ஹார்ட், கிட்னி இதெல்லாமே சாஃப்டா இருக்கு, ரொம்ப ஹார்டா இருக்கு, சாஃப்ட் டிஷ்யூ உள்ள ஆர்கன்ஸ் தானே. we call these organs as visceral organs. அதாவது சாஃப்ட் டிஷ்யூஸ் உள்ள ஆர்கன்ஸ் நான் visceral organs அப்படின்னு சொல்வேன். அப்போ எனக்கு மொத்தமா சொல்ல போனா என் ஹார்ட், லங்ஸ் எல்லாம் எங்க லொகேட் ஆயிருக்கு, என்னோட அந்த எலிமெண்ட்ரி கெனால்னு ஒன்று படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா, டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல. அப்போ அது இருக்கக்கூடிய கேவிட்டி என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா visceral cavity, அது இருக்கக்கூடிய இடங்கள், அவ்வளவுதான். சோ கேவிட்டி எம்டி ஸ்பேஸாவும் இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல visceral cavityன்னு சொன்னா அப்போ visceral organs present இருக்கக்கூடிய கேவிட்டி என்ன சொல்லுவேன், visceral cavity. சோ அதே மாதிரி இந்த இடத்துல I had some empty space. ஆனா இடத்துல யாரு ஓகே உட்கார்ந்துட்டு இருக்கா, ஹார்ட் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு, அந்த இடத்துக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், மீடியாஸ்டீனம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதை சொல்லிக்கலாம். சரி, now come back to the rib story. ribsல வந்து I told you first 7 pairs is called as true ribs அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன், கரெக்டா? சரி, அப்போ எதுக்கு நம்ம ட்ரூ ரிப்ஸ் சொல்வோம்னு கேட்டீங்கன்னா, உங்க சென்டர்ல யூ கேன் அனலைஸ், உங்க செஸ்ட்ல நீங்க கை வச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நெஞ்சு நடுவுல வந்து எலும்பு மாதிரி இருக்கும், ஒரு ஹார்டான ஒரு போன் பார்ட் மாதிரி இருக்கும். அபார்ட் ஃப்ரம் தட் என்னோட ஸ்பைனல் கார்டு, முதுகு எலும்புன்னு நம்ம சொல்லுவோம், கரெக்டா? சோ இந்த ஃபர்ஸ்ட் 7 பேர்ஸ் என்ன தெரியுமா இருக்கும், என் ஸ்பைனல் கார்ட்லயும் கனெக்ட் ஆயிருக்கும், சென்டர்ல இந்த எலும்பு மாதிரி இருக்கா அதுலயும் கனெக்ட் ஆயிருக்கும். தென் யூ வில் ஹேவ் a question here, and what is that center part of the bone called as? அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோமா, we call them as sternum. சோ என்னோட ஃபர்ஸ்ட் 7 pairs என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, it will be connected to the sternum plus spinal cord. ரெண்டுத்துக்கு கூடயுமே கனெக்ட் ஆயிருக்கு, ஜாயின் ஆயிருந்துச்சு. அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே ஒரு இப்படி கர்வ் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆவாங்க, இந்த மாதிரி ஜாயின் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஜாயின் ஆயிருந்ததுன்னா I will call them as the true ribs. நெக்ஸ்ட் 8th 9th 10th 3 பேர் இருக்காங்களா, அவங்க என்ன ஆவாங்கன்னு கேட்டீங்கன்னா, they will be connected only to my spinal cord. ஸ்டர்னம்க்கு டைரக்டா கனெக்ட் ஆக மாட்டாங்க. நோட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் 7 பேர் மட்டும் தான் டைரக்டா ரெண்டுத்துக்கு கூட அட்டாச்ட் ஆயிருக்கும். ஆனா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 8th to 10th பேர் என்ன ஆவாங்கன்னு கேட்டீங்கன்னா, they will be directly connected to my spinal cord but indirectly attached to the sternum. So எப்படி இன்டைரக்டா எப்படி அட்டாச்ட் ஆவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த 3 பேர் இருக்காங்கல்ல 8 9 10 ஒண்ணா வந்து இப்படி ஃபியூஸ் ஆயிருவாங்க. 8 9 10 இப்படி மூணா இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆயிட்டு மேல 7th பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கூட அப்படியே போய் அட்டாச் பண்ணிப்பாங்க. அதாவது இவங்க 8th 9th 10th ஒண்ணா ஃபியூஸ் ஆயிட்டு ஒரே ஸ்ட்ரக்சரா 7th கூட ஜாயின் ஆயிடுவாங்க. 7th பேர் தான் என்ன ஆகும், டைரக்டா ஸ்டர்னம் கூட ஜாயின் ஆகும். ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் எனக்கு 8th 9th 10 டைரக்டா ஸ்டர்னம் கூட கான்டாக்ட்ல இருக்க மாட்டாங்க, 7th மேல போய் ஒட்டிப்பாங்க. 7th தான் எனக்கு எது கூட போய் கனெக்ட் ஆக போகுது, ஸ்டர்னம் கூட வந்து கனெக்ட் ஆகும். லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த 11th and 12th பேர் சுத்தம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, வெறும் ஸ்பைனல் கார்டு கூட மட்டும் தான் கனெக்ஷன் இருக்கும்.
ஸ்டர்னம் கூட கனெக்ஷன்லேயே இருக்காது. வாட் இஸ் த ரீசன்? அதனால லைக் எப்படி பார்த்தா காத்துல மிதந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் வை வி கால் தம் as floating ribs. சரி, என்னோட ஒரு கொஸ்டின், எதுக்கு அந்த ஃப்ளோட்டிங் பேர் வந்திருக்கும்? நான் சொன்ன வெறும் பேக் போன் ஸ்பைனல் கார்ட்ல மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்கு, ஸ்டர்னம் கூட கனெக்ஷன் ஆகல. அப்ப அந்த இடத்துல யார் இருப்பா? வாட் இஸ் பிரசன்ட் இன் தட் பிளேஸ்? யுவர் ஆர்கன்ஸ் obviously. ஸோ மச்ச விசுவல் ஆர்கன்ஸ் கதை பேசணும் பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே வந்து லொக்கேட் ஆயிருப்பாங்க. அதனால தான் மொத்தமாக எனக்கு ஃபியூஸ் ஆகாமல் ஒரு ஜஸ்ட் ஒரு கவரிங், எனக்கு மொத்தமாக வந்து அட்டாச் ஆகாமல் இருப்பாங்க. தட் இஸ் வை வி கால் தம் as false ribs. சரி, இது வரைக்கும் புரிஞ்சுதா? நீங்க நார்மலா படிக்கிற ஸ்டோரி தான். we learn some extra points, அவ்வளவுதான். am I clear till now? ரொம்ப ஃபாஸ்டா இருந்துச்சுன்னா also you can let me know. fine. next நம்ம can we go to the story of a pacemaker? ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி இது. yes, I'll tell you. blood vascular system. yes. okay, so this is the one. இப்போ பாருங்க, நான் ஒரு பேஸ் மேக்கர் ஒரு கதை சொன்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் ஐ டோல் யூ லைக் ஹார்ட் வந்து இம்பல்ஸ் தேவையா இருக்கிறதுக்கு ஐ நீட் சம்திங் டு கிரியேட் தட் இம்பல்ஸ். சில பேருக்கு ஆகலை அப்படின்ற பட்சத்தில் ஒரு பேஸ் மேக்கர் வைப்பாங்க. லைக் லெஃப்ட் சைடு உங்க ஷோல்டருக்கு கீழே காலர் போன், இதை வந்து பார்த்தீங்கன்னா வி கால் தம் as காலர் போன். இந்த காலர் போனுக்கு கீழே வந்து லெஃப்ட் சைடில் வந்து பிளேஸ் பண்ணலாம். சரி, இது எதனால நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுக் அட் திஸ் டயக்ராம். இந்த டயக்ராம்ல என்னோட திஸ் இஸ் கோயிங் டு பி ரைட் சைட் ஆஃப் மை ஹார்ட், திஸ் இஸ் கோயிங் டு பி லெஃப்ட் சைட் ஆஃப் மை ஹார்ட். சரியா? ஸோ ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட்டுக்கு மேல கார்னர்ல தான் ஒரு நோடு ஒன்று உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த நோடுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னா சான், ஷார்ட்டா சொல்லணும்னா சைனோ ஆர்ட்ரியல் நோடு. ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் லோவர் சைடா வந்தீங்கன்னா we will be having something called as AVN, அதாவது ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் நோட். எக்ஸாம்ல இந்த சான் எங்க லொகேட் ஆயிருக்கு, ஏவியன் எங்க லொகேட் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஸ்டோரிஸ்மே நம்ம வந்து கேட்பாங்க. சரி, இந்த கான்செப்டுக்கு வந்து எப்படி என் ஹார்ட் வந்து பம்ப் ஆகுது, பிகாஸ் we know heart is a pumping organ, பட் எனக்கு அந்த இம்பல்ஸ் ஒன்று ஜெனரேட் ஆகுது பாத்தீங்களா, அது எப்படி என் ஹார்ட்ல எங்கெங்கெல்லாம் பாஸ் ஆயிட்டு என் ஹார்ட்டை பம்ப் பண்ண வைக்குது அப்படின்றதுக்கு ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் என்ன தெரியுமா? இந்த டயக்ராமை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது தான். பிகாஸ் இன் திஸ் டயக்ராம் கேன் யூ see ஒரு ஆரோ மார்க் மாதிரி ஒன்று கொடுத்து வச்சிருப்பான். இது ஆக்சுவலி நீங்க பார்த்து show you one more picture. shall I move on? காப்பி பண்ணிட்டீங்களா? once you have done show me a thumbs up. நான் மாத்திக்கிறேன் அடுத்த பேஜ்க்கு. இந்த ரெண்டு எக்ஸ்பான்ஷனை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இஃப் நீடட் த லொகேஷன், ஆக்சுவலி இங்கே லொகேஷனோட தான் நான் கொடுத்துருக்கேன், அந்த லொகேஷனோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. once you have done just show a thumbs up. I'll move on. ஓகே, shall I move on? மாத்திக்கவா? எஸ். சரி, இப்போ நம்ம அடுத்த ஒரு டயக்ராம் போகலாம். சாரி, பிபிடி. எஸ், இந்த டயக்ராம் பாருங்க. நீங்க வந்து பயாலஜி குரூப் எடுத்திருந்தீங்கன்னா ட்ரஸ்ட் மீ, இந்த டயக்ராம் நீ படிச்சுட்டா போதும், இந்த கான்செப்ட் அவ்வளோ ஈஸியா இருக்கும். பிகாஸ் கேன் யூ see some ஒரு கிரீன் கலர் ஃபைபர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, தெரியுதா? இட் இஸ் லைக் somewhat branch like structures. we call them as புர்கிஞ்சி ஃபைபர்ஸ். இந்த புர்கிஞ்சின்ற வார்த்தை நம்ம வேற எங்கேயோ லோவர் கிளாஸ்ல ஒரு இடத்துல படிச்சிருப்போம். எங்க படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? எங்க படிச்சோம்? புர்கிஞ்சி ஃபைபர்ஸ் have you learned? கண்டிப்பா படிச்சிருப்பீங்க, இல்லைன்னு இருக்காது, படிச்சிருப்பீங்க ஒரு ஓரத்துல. சரி, அப்போதைக்கு வரலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் மாதிரி ஒரு பாத்வே மாதிரி கொடுத்துருக்கேன். let it be. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா I'll show you how it works here. எனக்கு இந்த FAN இருக்காங்களா? சாரி. ஓகே, இப்போ பாருங்க, எனக்கு இந்த இடத்துல யார் இருக்கான்னு சொன்னேன், ஐ ஹாவ் மை SAN நோட். எனக்கு இந்த SAN நோட் என்ன பண்ண போகுது, இம்பல்ஸ் வந்து ஜெனரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஸ்லோவா வந்தாங்கன்னா எனக்கு இந்த ஏவியன் வழியா பாஸ் ஆயிட்டு இந்த இடத்துல கேன் யூ see it is getting split up. ஏன் ஸ்பிளிட் அப் ஆகுறாங்கன்னு தெரியுமா? we learn something about the chambers of heart, septum அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதாவது ஹார்ட் வந்து 4 சேம்பர்ஸா பிரிஞ்சிருக்கும், டிவைட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா we have this division called as septum.
அக்ரீடா? ஸோ எனக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இவங்க அப்படியே ஸ்லோவா வளர்ந்து இந்த செப்டம் வழியா பாஸ் ஆகுறாங்க. அதாவது let it be the right septum left septum ரெண்டு சைடு வழியா பாஸ் ஆயிட்டு பிரியும் போது can you see it becomes branched? எனக்கு இவ்வளோ நேரம் வரைக்கும் it was not a branch structure. எனக்கு இந்த செப்டம் மேல வால்ஸ் மேல வந்ததுக்கு அப்புறம் they are becoming branched. சரியா? அப்போ அந்த branch like structuresக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னா Purkinje fibers. அதுக்கப்புறம் there is something called as bundle of HIS அப்படி சொல்ல. Can you see here? தெரியுதா உங்களுக்கு? இந்த Purkinje fibers எல்லாமே டுகெதர் நான் ஒன்னா சேர்க்கும் போது ஐ வில் பி காலிங் them as bundle of his. அது என்ன சம்பந்தமே இல்லாம bundle of his அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து இதை கண்டுபிடிச்சவரோட பேர். அவரோட பேர் என்ன கேட்டீங்கன்னா வில்ஹெல்ம் HIS ஜூனியர். அதான் அவரோட பேர். அவர் பேரை தான் தூக்கி வந்து இதுக்கு இடத்துக்கு வச்சுட்டாங்க, சிம்பிளா சொல்ல போனா. ஸோ எனக்கு என்ன பண்ணுது, எனக்கு SAN வந்து இம்பல்ஸ் ஜென்ரேட் பண்ணுது, அப்படியே ஸ்லோவா பாஸ் ஆகுறாங்க ஏவன் வழியா வந்துட்டு என்னோட செப்டம் வழியா they are just moving on. எனக்கு இந்த வால்ஸ் மேல வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுறாங்க, ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிளிட் பார்க்கும்போது they are producing some fibers, அதாவது Purkinje fibers அப்படின்னு சொல்லுவோம். இந்த Purkinje fibers எல்லாம் நான் ஒன்னா சேர்க்கும் போது நான் என்னன்னு சொல்லுவாங்களே, I will call them as bundle of HIS. HIS அப்படின்றது என்ன, சிம்பிளா சொல்லப்போனா அதை கண்டுபிடிச்ச ஒரு பேர். எனக்கு இப்படிதான் என்ன ஆகுது, எனக்கு வந்து இம்பல்ஸ் ஜென்ரேட் எங்க ஆரம்பிக்குது பாருங்க, மேல இருந்து ஆரம்பிச்சு இப்படி ஃபுல்லா எனக்கு வந்து இம்பல்ஸ் பரவ ஆரம்பிக்கும். இப்படிதான் என் ஹார்ட் என்ன பண்ண போகுது, பம்பை வந்து அதோட வேலையை வந்து காட்டிக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த ஜென்ரேஷன் நடக்கல அப்படின்ற பட்சத்தில் ஐ வில் மூவ் ஆன் ஃபார் அ பேஸ் மேக்கர். சரி, எனக்கு அடுத்த கிளாஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஆன் நெக்ஸ்ட் வெனஸ்டே ரைட். எனக்கு அடுத்த கிளாஸ் வரும்போது ஐ வாண்ட் சம்மன் டு டெல் மீ அபவுட் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. பிகாஸ் நம்ம ஹார்ட் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஐ டோல்ட் யூ அபவுட் த டிசார்டர்ஸ் ரிலேட்டட் டு ஹார்ட். நான் வந்து பேஸ் மேக்கர் பற்றின கதை கூட நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன். பட் ஐ வாண்ட் யூ டு டெல் மீ வாட் இஸ் அ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. எனக்கு யாராச்சும் ஜஸ்ட் ஒரு பேசிக்கா அது என்ன சொன்னா கூட டீட்டெயிலாக கூட வேண்டாம், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. பிகாஸ் நிறைய நம்ம வயசானவங்க தாத்தா பாட்டி சில பேர் கேட்டிருப்போம், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கதைகள் நம்ம கண்டிப்பா கேட்டிருப்போம். இதெல்லாம் நமக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்த கிளாஸ் எனக்கு யாராவது கண்டிப்பா கேட்டு வந்து எனக்கு சொல்லுங்க, சரியா? ஓகே ஃபைன், ஷல் ஐ மூவ் ஆன்? மாத்திக்கவா? ஓகே தென். சரி, இப்போ இந்த டாபிக் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி I'll finish off with one important point. என்ன பாயிண்ட்னா, நம்ம ஸ்டார்டிங்ல காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட்ல இருந்து நம்ம கதையை வந்து ஆரம்பிச்சோம். ஹோப் எவ்ரிவன் ரிமெம்பர்ஸ் தட். அதாவது எங்க இருந்து, பிளாஸ்மால இருந்து ஆரம்பிச்சு போயிட்டு ஹார்ட் வரைக்கும் போய் திரும்ப லங்ஸ் வரைக்கும் போய் ரிப்கேஜ் வரைக்கும் போய் திரும்ப கோயிங் டு பிளட் ஹியர். சரி, பிளட்ல இருந்து என்ன பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தேன்னா, ஐ மிஸ் சம்திங் ரிகார்டிங் த லைஃப் ஸ்பேன். நான் வந்து லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஆர்பிசி WBC உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன். லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஆர்பிசிக்கு மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். ஐ டோல்ட் யூ வாஸ் லைக் 120 days அப்படின்னு சொல்லியிருந்தேன். I'll tell you like WBCக்குமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Then I'm WBC and platelets also. So WBC வந்து பாத்தீங்கன்னா it is going to be like 15 days maximum. ஒரு 15 days வரைக்கும் தான் WBC ஓட லைஃப் ஸ்பேன் இருக்கும். You can make a note of it. நீ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா types of WBCs கொடுத்திருக்காங்க. Actually I told you about lymphocytes, hope you remember. B lymphocytes, T lymphocytes நான் கதை சொன்னேன். மற்றபடி இவங்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா it belongs to WBC. நீங்க வந்து என்னைக்காவது ஒரு blood report, நான் வந்து சடனா blood test வந்து நான் ஹாஸ்பிட்டல் போறேன், blood test கூட ரிப்போர்ட் வருதுன்னா அந்த blood report-ஐ எடுத்து பாருங்க. கண்டிப்பா இதோட கவுண்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஈஸ்னோஃபில் இவ்வளவு கவுண்ட் இருக்கு, பேசோஃபில் இவ்வளவு கவுண்ட் இருக்கு, இந்த மாதிரி. ஏன்னா பிகாஸ் இது ஒரு கவுண்ட்டை பொறுத்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்னோஃபில்லாம் வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜிக்கு காரணமா இருப்பாங்க. எனக்கு ஈஸ்னோஃபில் கவுண்ட் அதிகமா இருந்துச்சுனாலே சில பேர் நோட் பண்ணிருப்பீங்க, ஏதாவது ரூம்குள்ள சடனா ஏன்றாலே ஸ்டார்ட் டு ஸ்னீஸ், எப்ப பாரு ஸ்னீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கண்ட்ரோல் ஆகாது, எப்ப மூக்குல இருந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்னோஃபில் கவுண்ட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சினாரியோஸ் வந்து நடக்கும். சரி, நெக்ஸ்ட். ஓகே, then we'll talk about platelets. Platelets ஓட ஃபங்க்ஷன் லைஃப் ஸ்பேன் ரொம்ப ரொம்ப கம்மி. It is only 7 days. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து I'll tell you. சரி, இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் I think we have some time. நான் இன்னொரு இம்பார்ட்டன்ட் சினாரியோ ஒன்று சொல்லி முடிக்கிறேன். முடிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்க, I'll move on. அதுக்கப்புறம் அந்த சினாரியோக்கு நான் போறேன். சரி, நம்ம எல்லாருக்குமே தெரியும் சேம் பிளட் குரூப் உள்ள பர்சனுக்கு தான், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் B பாசிட்டிவ் இருக்காங்கன்னா நான் B பாசிட்டிவ்க்கு தான் பிளட் கொடுக்க முடியும். we know it's like a known factor, right? சரி, இதுக்கு முன்னாடி let me ask you a question. நம்மளோட blood types நான் எப்படி கிளாஸிஃபை பண்ண முடியும்? how can I classify the blood system or blood type system in our body? எப்படி நான் கிளாஸிஃபை பண்ண முடியும்? how many types or how many patterns, whatever it is? Yes, anyone? நான் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? என் பிளட் குரூப்பிங் சிஸ்டம் நான் எத்தனை விதமா கிளாஸிஃபை பண்ணலாம்? இது கண்டிப்பா நீங்க 10th படிச்சிருக்கணும், நியாயம் ஓரளவுக்கு ஒரு இன்ட்ரோஆச்சும் இருந்திருக்கணும். if I'm correct? எஸ், சொல்லுங்க. மறந்து போச்சு. சரி, ஓகே. பிளட் குரூப்பிங் சிஸ்டம் வந்து நம்ம 2 டைப்ஸ் கிளாஸிஃபை பண்ணலாம்.
One is going to be ABO system of classification. Another one is going to be RH system of classification. So RH system அப்படி நான் சொல்லும்போது rhesus monkey ஒரு monkey வெளியில ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதுனால அதுக்கு rhesus monkey சாரி RH system of classification அப்படின்ற மாதிரி பேர் வச்சுட்டாங்க. இப்போ இந்த ABO சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். either I'll be having A blood group, B blood group, AB or O. எனக்கு இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் தான் இந்த ABO சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன் கீழே வந்து வரும். அப்போ இந்த RH சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என் பிளட் குரூப் வந்து பாசிட்டிவா இல்லாட்டி நெகட்டிவா அப்படின்றத நான் என்ன கிளாஸிஃபை பண்ணுவேன், இந்த RH சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ல நான் வந்து கொடுப்பேன். இதை நான் சிம்பிளா ஒரு விஷயத்தை வச்சு நான் சொல்றேன். Imagine this is going to be my RBC. சரியா? என் RBC ஷேப் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பைகான்கேவ். சரி, சிம்பிள். என் RBCக்கு மேல என்ன ஆன்டிஜன் இருக்கோ that is going to be my blood group. For example, இப்போ என் RBCக்கு மேல A ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா என் blood group என்னவா இருக்கும்? A blood group இருக்கும். சரி, இதுவே A ஆன்டிஜன் மட்டும் இல்லாம அடிஷனலா இன்னொரு ஆன்டிஜன் வந்து பிரசன்ட் ஆயிருக்காங்க, RH அப்படின்னு ஒரு ஆன்டிஜன் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா என் பிளட் குரூப் வந்து A பாசிட்டிவ். நல்லா நோட் பண்ண, எனக்கு RH பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா என் பிளட் குரூப் என்னவா இருக்கும்? பாசிட்டிவ் சிஸ்டமா இருக்கும். எனக்கு RH இல்லைன்னா என் பிளட் குரூப் என்னவா இருக்கும்? நெகட்டிவ் சிஸ்டமா இருக்கும். சரி, இன்கேஸ் எனக்கு RBC இருக்காங்க, அதுக்கு மேல if I'm going to have both antigens Aவும் இருக்காங்க Bவும் இருக்காங்கன்னா என் பிளட் குரூப் என்னவா இருக்கும்? நல்லா நோட் பண்ண, எனக்கு RH இல்லவே இல்லை, ஐ எம் ஹேவிங் ஒன்லி A and B. என் பிளட் குரூப் என்னவா இருக்கும்? வெரி குட். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், AB negative. obviously very good is going to be AB negative. சரி, ஒரு RH ஃபேக்டர் தூக்கி போட்டுப்போம். RH ஃபேக்டரும் இருக்காங்கன்னா என் பிளட் குரூப் என்னவா இருக்கும்? RH பாசிட்டிவ், சாரி AB பாசிட்டிவ் பிளட் குரூப்பா இருக்கும். சரி, எனக்கு RBC இருக்காங்க, மேல எந்த ஒரு ஆன்டிஜனுமே இல்லை, ஆன்டிஜனே கிடையாது. அப்ப என் பிளட் குரூப் என்னவா இருக்கும்? A இருந்துச்சுன்னா ஏன்னு சொல்வேன், B இருந்துச்சுன்னா நான் Bன்னு சொல்றேன். ரெண்டுமே இல்லை அப்படின்னும் போது என் பிளட் குரூப் என்னவா இருக்கும்? நல்லா பாரு, எனக்கு 4 தான் இருக்கும் சான்சஸ். ஐ டோல்ட் யூ A B AB, மிச்சம் யார் இருக்கா? ஓ. அப்ப ஆன்டிஜனுக்கு மேல எந்த ஒரு ஆன்டிஜன், சாரி RBCக்கு மேல எந்த ஒரு ஆன்டிஜனுமே இல்லைன்னா மை பிளட் குரூப் இஸ் செட் டு பி O பிளட் குரூப். சரி, எனக்கு A இல்ல B இல்ல எதுவுமே இல்ல, பட் ஐ ஹாவ் ஒன்லி RH. அப்ப என் பிளட் குரூப் என்னவா இருக்கும்? O பாசிட்டிவ். சுத்தமா ஒண்ணுமே இல்லைன்னா என் பிளட் குரூப் என்னவா இருக்கும்? O நெகட்டிவா வந்திருக்கும். இப்படிதான் நான் பேசிக்கா நான் வந்து பிளட் குரூப் சிஸ்டம் கிளாஸிஃபை பண்ண போறேன். சரி, இஃப் யூ ரிமெம்பர், நான் கிளாட்டிங் ஆஃப் பிளட்டுக்கு ஒரு வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், அக்ளூட்டினேஷன் ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன். அதாவது கிளம்பிங் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்குன்னா, நம்ம ஒருத்தவங்க பிளட் வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்றோம், நான் டொனேட் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பேசிக்கா சில ஸ்கிரீனிங் வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்ன பிளட் குரூப் இருக்கு, அந்த பிளட்ல டயபிட்டிஸ் இருக்கா, இல்லாட்டி the patient is tested positive for HIV AIDS, இந்த மாதிரி ஒரு பேசிக் ஸ்கிரீனிங் பண்ணிட்டு தான் பிளட் குரூப்பே முதல்ல வாங்குவாங்க. நீ டொனேட் பண்ற பிளட்டே வாங்கி ஸ்டோர் பண்ணுவாங்க. சரியா? சப்போஸ் அப்படி ஸ்டோர் பண்ற பட்சத்துல யாவது இருக்குன்னு கண்டிப்பா டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி எல்லாம் பக்காவா இருந்துச்சுன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பேஷண்ட் வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அப்ப டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணும்போது நான் அடுத்த கிளாஸ் ஐ டெல் யூ A பிளட் குரூப் யாருக்கு கொடுக்கலாம், B பிளட் குரூப் யாருக்கு கொடுக்கலாம். சரி, பிஃபோர் தட் who is called as a universal donor, universal acceptor யாரு? டோனர் யாரு? is it O positive or O negative? எஸ், வெரி குட். O நெகட்டிவ் நம்ம என்ன சொல்வோம்னா யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்வோம். யூனிவர்சல் அக்செப்டார் நம்ம என்ன சொல்வோம்? AB சிஸ்டத்தை வந்து நம்ம நெகட்டிவ், சாரி யூனிவர்சல் அக்செப்டார் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால இப்படி சொல்றாங்க அடுத்த கிளாஸ் நான் தெளிவா சொல்றேன். அண்ட் இப்போ ஒரு டாபிக்கோட நான் ஃபினிஷ் பண்றேன். பிகாஸ் சின்ஸ் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் யார் யாருக்கு எந்த பிளட் குரூப் போனோம், நான் மாத்தி கொடுத்துட்டேன்னா என்ன கதை அப்படின்னு நான் சொன்னேன். there is one scenario which is called as erythroblastosis fetalis. because NEET biology group இருக்கிறவங்களுக்கு இந்த क्वेश्चन ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். அதாவது erythroblastosis fetalis அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம். ஸோ இந்த சினாரியோல அட்லீஸ்ட் இஃப் யூ லுக் அட் திஸ், அப்சர்வ் த டயக்ராம், மதர் வந்து பாத்தீங்கன்னா she will be RH negative. மதர் என்னவா இருப்பாங்க? அவங்களுக்கு நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கும். குழந்தைக்கு உள்ள உருவாகக்கூடிய ஃபீட்டஸ்க்கு என்ன பிளட் குரூப் இருக்கும்னா positive blood group. Don't ask me how come the child is positive னு கேட்காதீங்க, because it can be like a father the dominant blood group கூட இருந்திருக்கலாம். Yes, Niranjan, you want to ask something? No.
நோ சரி ஓகே. ஸோ இதுல என்ன ஆக போகுது, அம்மாக்கு வந்து நெகட்டிவ் சிஸ்டம் இருக்கு, குழந்தைக்கு வந்து பாசிட்டிவ் சிஸ்டம் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்றோம் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன், கரெக்டா பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ் இல்லாட்டி மேட்ச் பண்ணி தான் நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த இடத்துல அப்படியே எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டா இருக்கு. கேன் யூ சி? இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, குழந்தை வந்து பிறக்கிற டைம்ல யூ ஹேவ் லேர்ன் சம்திங் அபவுட் அம்பிளிக்கல் கார்ட் பத்தி நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா? என்ன பண்ணோம், ஆக்சிஜன் சப்ளை, இந்த கதைகள் எல்லாமே படிச்சிருப்போம். ஸோ கண்டிப்பா குழந்தை பிறந்த என்ன பண்ணுவாங்க, அம்பிளிக்கல் கார்டை வந்து கட் பண்ணுவாங்க. கரெக்டா? அப்படி அம்பிளிக்கல் கார்டை கட் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா there are chances some amount of blood will be mixed up. Always remember, இப்போ இப்படி இருக்கும்போது blood mix up ஆகாது, because she is inside the mother's womb. குழந்தை பிளட் அம்மா பிளட் மிக்ஸ் ஆகாது. ஆனா குழந்தை வந்து ஒன்ஸ் பிறந்த உடனே என்ன தெரியுமா ஆகும், அம்பிளிக்கல் கார்டை கட் பண்ணும்போது சம் அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்து மிக்ஸ் ஆகும். சான்சஸ் ஆர் தேர். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பிளட் அம்மாக்குள்ள போகுமா? ஸோ இந்த மாதிரி டிராபேக் இருக்கும். சரி, இந்த மாதிரி இடத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இப்போ யோசிச்சு பாரு, என் உடம்புல வந்து ஒரு பர்சனோட உடம்புல சம் ஏதோ ஒரு கட்டி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம். அப்ப அந்த பாடியை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம், ஏதோ ஒரு அன்வான்ட் பர்சன் அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்ட ஒரு கதை தான். கரெக்டா? சம்பந்தமே அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அதே மாதிரிதான் நெகட்டிவ் சிஸ்டம் உள்ள ஒரு பர்சனுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் உட்கார்ந்துட்டு இருக்குன்னா ஒரு அன்வான்ட் பர்சன் தான். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த சினாரியோல அம்மாவோட பாடியே they will try to kill the fetus. இது வந்து it's not doing on purpose. இது பாடியோட ஒரு கைண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம். டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு நான் சொல்லும்போது நம்ம இந்த டேர்மை கண்டிப்பா கோ த்ரூ பண்ணியிருப்போம். அதாவது ஃபேகோசைட்டோசிஸ் கோ த்ரூ பண்ணியிருக்கோமா? கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். WBCs பண்ணோம். கண்டிப்பா என்ன பண்ணோம், ஒரு ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் என் உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா they will target and kill them. ஸ்டோரி எல்லாமே என்ன சொல்ல, ஃபேகோசைட்டோசிஸ். இட்ஸ் a kind of defense mechanism. அதே மாதிரி தான் அம்மாவோட வயிற்றுக்குள்ள சம்பந்தமே இல்லாத ஒரு பொருள் வந்து உட்காந்துட்டு இருக்குன்னா அம்மா பாடியை பொறுத்த வரைக்கும் என்ன, ஓகே இதை புதுசா இருக்கு, இட்ஸ் லைக் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு நினைச்சிட்டு, ஏன்னா சம்பந்தமே வேற பிளட் குரூப்ல இருக்கு, இட் வில் ட்ரை டு கில் தம். ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமா. ஸோ இதை நம்ம ப்ரிவென்ட் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போ எந்த ஒரு இஷ்யூஸ்மே நடக்காது, பிகாஸ் எனக்கு பிளட் மிக்ஸ் ஆகல. ஆனா நான் ஃபர்ஸ்ட் அம்பிளிக்கல் கார்டை கட் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சம் அமௌண்ட் ஆஃப் பிளட் கெட்ஸ் மிக்ஸ்ட் அப். செகண்ட் பிரெக்னன்சி என்ன ஆகும், கண்டிப்பா இன்கேஸ் குழந்தையும் பாசிட்டிவா வந்துருச்சுன்னா, பாசிட்டிவா வராட்டி கூட ஏதாவது பிளட் மிக்ஸ் ஆயிருக்கா, ஒரு புது குழந்தை உருவாகுதுன்ற பட்சத்துல அம்மா கண்டிப்பா, அது அம்மா இல்ல, அம்மாவோட பாடி கண்டிப்பா அந்த குழந்தைய வந்து சாகடிச்சிரும். இட் வில் ஹேப்பன். குழந்தை கண்டிப்பா சர்வை பண்ணாது. இந்த மாதிரி என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, there is one more test. உங்களோட அதாவது அமினாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே அடுத்த டீடைல், ஐ ஜஸ்ட் கோயிங் ஃபாஸ்ட், நான் ஃபினிஷ் பண்ண பார்க்குறேன், பிகாஸ் அடுத்த கிளாஸ்ல டெலியும் டீடைல். அமினாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிட் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் பிரெக்னன்சியில் எடுக்கும்போது அந்த ஃப்ளூயிட் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ளூயிட்ல வந்து குழந்தைக்கு ஏதாவது டிசார்டர் இருக்கு, குரோமோசோமல் டிசார்டர் இருக்கு, இல்லை ஆட்டிசம், எந்த வியாதியா இருந்தாலுமே அந்த ஃப்ளூயிட் டெஸ்ட் வந்து தெரிஞ்சு காட்டி கொடுத்துரும். ஸோ அந்த ஃப்ளூயிட் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா we will be able to define. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, அம்மாவோட இதுக்குள்ள இந்த இது இருக்குன்னும் போது ஒரு இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க, ரோகேம். இந்த ரோகேம் எப்போ போடுவான்னு கேட்டீங்கன்னா, செகண்ட் பிரெக்னன்சி, அதாவது செகண்ட் வாட்டி குழந்தை பிறக்கிறதுக்கு கன்சீவ் ஆயிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் ஆகும் போதே, ஸ்பெசிஃபிக்கலி பிகாஸ் வேர்ல்ட் வைட் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பிளட் குரூப் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். லைக் ரேர் சினாரியோ. ஒரு RH நெகட்டிவ்ன்றது ரொம்ப ஒரு கம்மி, ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 15% வந்து நெகட்டிவ் தான் இருக்கும். மெஜாரிட்டி 80 to 70 will be like positive only. ஸோ அந்த கம்மியா இருக்க டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, செகண்ட் டைம் பிரெக்னன்சி அப்போ இந்த மாதிரி பிளட் மிக்ஸ் ஆகி குழந்தை வந்து இறக்காம இருக்கிறதுக்கு இனிஷியலி கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரோகே நத்திங் பட் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் ஒரு இன்ஜெக்ஷன் வந்து ஏற்றுவாங்க. அப்படி ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தை வந்து சாகாது, இட் வில் பி லைக் ஹெல்த்தி. ஸோ இந்த சினாரியோ வேற மதர் இஸ் நெகட்டிவ் அண்ட் த இன்பார்ன் ஃபீட்டஸ் இஸ் லைக் பாசிட்டிவ், we call them as erythroblastosis fetalis. நான் அடுத்த கிளாஸ்ல அந்த டெஸ்ட் எப்படி பண்றாங்க, அந்த அமினோ சர்டிஃபிகேட் அந்த கதை எல்லாமே நான் சொல்றேன். But this I'll finish today. Any doubt you can always let me know. மறந்துடாதீங்க, அடுத்த கிளாஸ் எனக்கு வரும்போது இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி கதை என்னன்னு சொல்லிட்டு கேட்டு வரீங்க. Anyway, I'll also tell you, just கேட்டு வாங்க. It's like nothing but a knowledge. இதுக்கெல்லாம் நீ பெரிய படிப்புலாம் படிச்சுன்னு அவசியம், நார்மலா நீ கூகுள் பண்ணலாம், தெரிஞ்சுக்கோ என்னன்னு, உங்களுக்கு தான் நல்லது. சரியா? Okay ma, we'll see in the next class. Thank you so much. If you have any doubts, you can always ask me. Thank you so much.